So partnership plus second block ana admission, retirement, death. இந்த மூணு கேஸ் reconstitution of firms ன்னு சொல்லலாம். In case of reconstitution of firms, புது பார்ட்னர் உள்ளார சேர்றார், one of the partners are leaving, is leaving the organization, ஆர் ஒருத்தர் இறந்து போயிட்டார், மிச்சவங்க கண்ட்ரி பண்றாங்க அப்படின்னா ஏற்கனவே இருந்த PSR வந்து சேஞ்ச் ஆகும். Whatever the PSR may be getting changed. So you have to understand how to calculate the PSR. And the entity's value will get affected due to its change in earning capacity named as goodwill. அது எப்படி ஹேண்டில் பண்றது? In case of admission, retirement and death, whatever it may be, partners may take the joint life policy or separate life policy. அப்படி ஜாயிண்ட் லைஃப் பாலிசியோ செப்பரேட் லைஃப் பாலிசியோ எடுத்திருந்தால் அதை எப்படி ட்ரீட் பண்ணுறது, இந்த மூணு விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி நீங்கள் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ் படிச்சிங்கன்னா அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் மாஸ்டர் ஆக வேண்டியதாக இருக்குது. க்ளோசிங் ஸ்டாக்கு, அவுட்ஸ்டாண்டிங் அட்வான்ஸில் அதே மாதிரி தான் பார்ட்னர்ஷிப்பில் அட்மிஷன், ரிட்டைர்மெண்ட், டெத்து போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தெரிஞ்சிருக்கணும்னா calculation of new P&L ratio, the extra earning power because of their own reputation, how can we measure, how can we account it. If the partners have taken some joint life policy or separate life policy, how can we handle? அது இல்லாமல் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸோட வேல்யூ இன்னைக்கு டோட்டலாக சேஞ்ச் ஆயிருக்கும். அதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், புது பார்ட்னர் அட்மிஷன் போடுறதோ இல்லை பழைய பார்ட்னருக்கு செட்டில்மெண்ட் பண்ணுறதோ பேசுவோம். 5 years முன்னாடி வாங்கின அசெட்ஸோட வேல்யூ பேஸ் பண்ணி இன்னைக்கு பணத்தை கொடுத்து அனுப்ப நம்ம சண்டைக்கு வருவோம். 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த அசெட் வந்து 1 லட்சம் ரூபாய் சார், இன்னைக்கு 5 லட்சம் ரூபாய் சார், நீங்கள் என்ன 1 லட்சம் ரூபாய் கணக்கு கொடுக்குறீங்க, இன்னைக்கு இருக்கிற வேல்யூக்கு எனக்கு கணக்கு கொடுங்கன்னு கேட்பான். ஸோ whatever the assets and liabilities exist will be now restated to the current price, and the difference between the book value as well as current price will be profit and loss given to the partners. ஒவ்வொரு வருஷமும் சம்பாதிக்கிற லாபம் எல்லாத்துக்கும் அப்ராப்ரியேட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. சில சமயம் இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை சேர்த்து வச்சுட்டே வருவாங்க. அப்படி சேர்த்து வச்சிருக்கிற இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸை நாளைக்கு அவங்க ஷேர் பண்ணி கொடுக்கலாம், நாளைக்கு அதை ஷேர் பண்ணி கொடுக்கலாம். அது அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். ரிட்டையர் ஆகும்போது அவர் என்ன சொல்வார், சேர்ந்திருக்க லாபத்தெல்லாம் முதல்ல எனக்கு பிரித்து கொடுங்கன்னு கேட்பார். அப்போ இதை நம்ம ஷேர் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ we have to understand how to share this. இன்கமிங் பார்ட்னர் தன்னுடைய கான்ட்ரிபியூஷனை கேபிட்டல் எவ்வளோ கொண்டு வரணும், அவுட் கோயிங் பார்ட்னருக்கு எவ்வளோ கொடுத்து அனுப்பணும், that is related to the capital adjustments. Money brought in, money settled. அப்போ இன்கேஸ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் பணத்தை கொடுக்கும்போது நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படி சொன்னாக்க, லோனாக ட்ரீட் பண்ணி இன்ஸ்டால்மெண்ட்டில் ரீபேமெண்ட் பண்ணலாம், அல்லது கேபிட்டல் கொண்டு வான்னு சொல்லலாம். இந்த மாதிரியான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்கு. எஸ்பெஷலி இன் கேஸ் ஆஃப் டெத், சம்டைம்ஸ் வி நீட் டு யூஸ் செக்ஷன் 37 ஆஃப் த பார்ட்னர்ஷிப் ஆக்ட். ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7 டைப்ஸ் ஆஃப் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸை நீங்கள் மாஸ்டர் ஆகணும். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன் ரிலேட்டட் டு த அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத், வாட் இட் மே பி, கிட்டத்தட்ட 7 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த 7 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். ஓகே, இந்த 7 அட்ஜஸ்ட்மெண்ட்ஸும் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், டெத் வந்து ரொம்ப ஈஸியாகிடும். ஓகே, ஸோ அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், admission cum retirement and death case. What are the points you have to understand? Finding new PSR and revaluation of assets and liabilities, calculation of goodwill and accounting treatment, and ஜாயின்ட் லைஃப் பாலிசி, செப்பரேட் லைஃப் பாலிசி எடுத்திருந்தால் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறோம், கேபிட்டல் கொண்டு வர சொல்கிறோம், அது எப்படி கொண்டு வரீங்க, அல்லது ரிட்டையரிங் பார்ட்னருக்கு பணத்தை செட்டில்மெண்ட் பண்ணுறீங்க, லேட் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த லோன் மாதிரி இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து செட்டில்மெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த கேசஸ். சேர்ந்திருக்கிற லாபத்தை பிரித்து கொடுக்க சொல்லி கேட்பாங்க, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாஸஸ். ஃபைனலி joint life means section 37 of the act, section 37 of the partnership act. These are the 7 adjustments you have to be must. Let's start with PSR case. PSR, revaluation of assets and liabilities, goodwill, JLP or SLP, capital or
loan, either repaid immediately or capital brought in or related to the capital sum adjustments, repayable in later date until that period, it will be named as loan. And accumulated profits or losses and section 37 of the Act. Now let's start with the new PSR. Ratio calculate பண்ணது பத்தி பார்க்கலாம். Question number 1. Calculation of PSR. அதாவது இது first type. First typeல என்ன இருக்கும்னா நியூ பார்ட்னர்ஸ் ஷேர் கொடுத்துருவாங்க. No other particulars is available. New partner share is given. How shared or who contributes? Okay, not given. இதெல்லாம் கொடுக்கல. Not given scenario. Okay. நியூ பார்ட்னர் ஷேர் கொடுத்துருவாங்க. அதை எப்படி ஓல்டு பார்ட்னர் கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க, ஓல்டு பார்ட்னர் எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் இல்லாமல் இருந்துச்சுன்னா அது ஃபர்ஸ்ட் டைப். A and B share profits and losses in the ratio of 4:3. C is joined for 1/8 share. New partners share is given. இதை A கொடுக்குறாரா B கொடுக்குறாரா இல்லை இது எப்படி வாங்கிக்கிறார் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் இல்லை அப்படின்னா இந்த டைப். இந்த சம் எப்படி வரும் யோசிச்சு பாருங்க. ஏற்கனவே 2 பேர் இருக்கிறாங்க, ஈக்குவலாக ஷேர் பண்ணுறார். புதுசாக ஒருத்தர் வரார், நீங்கள் 100 ரூபாய் சம்பாதிக்கிறீங்க. இது வரைக்கும் 100 ரூபாய் 2 பேரும் ஈக்குவலாக 50-50 ஷேர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. புதுசாக வரார், எனக்கு என்ன சார் தருவீங்கன்னு கேட்குறார். உடனே நான் என்ன சொல்கிறேன், உனக்கு ஒரு 1/5 கொடுத்துட்றேன்ப்பா. அப்போ வாட் இஸ் நியூ ரேஷியோ? இது வரைக்கும் 100 ரூபாவை 2 பேர் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க, ஈக்குவலி 1:1 ரேஷியோவில், அப்படின்னா 50-50 கிடைச்சிட்டு இருந்துச்சு. புதுசாக வந்தவன் எனக்கு என்ன தருவீங்கன்னு கேட்டோன்னா உனக்கு 1/5 கொடுத்துறப்பான்ட்டான். அப்போ அவனுக்கு கொடுக்க வேண்டிய 1/5 20 ரூபா போக மிச்சம் இருக்குல்ல 80, அவங்க பழைய ஆளுங்க அவங்க பழைய ரேஷியோவை பிரிச்சுக்கிறாங்க 1:1, அதாவது 40-40. அப்போ வாட் இஸ் நியூ ரேஷியோ? 40-40-20, அதர்வைஸ் 2:2:1. இதில் இன்கமிங் பார்ட்னரோட இது விட்டுட்டோம்னா எக்ஸிஸ்டிங் பார்ட்னர்ஸோடைய வேல்யூ எவ்வளோ இருக்கு, அவங்களுடைய ஓல்டு ரேஷியோ இதுவும் சேமாக இருக்கும். 2:2 இஸ் நத்திங் பட் 1:1. நான் எக்ஸாம்பிளுக்கு என்ன சொன்னேன், 100 ரூபாய் வச்சுக்கிட்டோம், வந்தவனுக்கு முதல் கொடுத்துருங்க, மிச்சத்தை நம்ம அந்த பழைய ரேஷியோவில் எடுத்துக்கிறோம். நம்மது ஒன்றும் டிஸ்டர்ப் ஆகலை, வந்தவனுக்கு கொடுத்துட்டு மிச்சம் இருக்கிறது பழைய ஆளுங்க அவங்க ஷேரிங் ரேஷியோவில் எடுத்துக்கலாம். 100ங்கிறத புக்கில் என்னென்னு யூஸ் பண்ணுவாங்கன்னா லெட் இட் பி 1ன்னு வச்சுப்பாங்க. அதான் மாடல். Let the profit be 1. Let the profit be 1. Let the profit be 1. Balance after C's share. அதாவது 1ல அவனுக்கு தர வேண்டிய 1/5 இங்க 1/8 கொடுத்துறோம். கொடுத்த பிறகு பேலன்ஸ் எவ்வளவு இருக்கும்? 1ல இருந்து 1/8 லெஸ் பண்ண 7/8. 7/8 will be the balancing figure. ஓகே, எல்சிஎம்லாம் படிச்சிருப்பீங்க ஸ்கூல் டேஸில். 1 மைனஸ் 1/8 சொன்னால் டினாமினேட்டரை சேம் ஆக்குறதுக்கு இதுக்கும் டினாமினேட்டர் 8 ஆக்கணும்னா நியூமரேட்டரில் 8ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கணும். -1/8. அதர்வைஸ் 8/8 -1/8. அதர்வைஸ் 8 டினாமினேட்டர் 2 காமனாக இருக்கும்போது காமனாக போட்டு நியூமரேட்டர் மட்டும் எடுத்து எழுதுங்க. அதான் 7/8. இதை நீங்கள் ஈஸியாக மைண்டில் வச்சுக்கிறதுக்கு என்னென்னா 8லேருந்து 1 லெஸ் பண்ணி டக்குன்னு போட்டுடலாம். 8லேருந்து 1 லெஸ் பண்ணி இங்கே 7/8ன்னு போட்டுக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி போடணும். ஓகே, பேலன்ஸ் ஆஃப்டர் C's ஷேர், A's நியூ ஷேர். என்ன பேலன்ஸ் இருக்கோ ஓகே, அந்த பேலன்ஸில் இவர ரேஷியோ என்னது 1 ஷேர். இங்கே எவ்வளோ வருது
4/7 3/7 அதில் எந்த மாற்றமும் இல்லை. தங்களுடைய ஷேரிங் ரேஷியோவில் எந்த சேஞ்சஸும் இல்லை. 4/7 and 3/7 அப்படின்னா வாட் இஸ் ஃபைனல் வேல்யூ 4/8. அதே மாதிரி பிஸ் நியூ ஷேர் இஸ் ஈக்குவல் டு 7/8 அவருடையது 3/7 அப்படின்னா 3/8. Now new ratio of the three partners 4/8 and 3/8 இது 1/8. எப்ப டினாமினேட்டர் எல்லாமே சேமா இருக்கோ அப்ப நியூமரேட்டர் மட்டும் எடுத்து எழுதலாம் 4:3:1 அர்த்தம். That's what about the new ratio. இது type 1 ratio. Clear? Clear? Text me, online students. Now, question number 2. இங்க new partners share is given. A and B share profits and losses in the ratio of 4:3. C is joined for 1/8. Okay. After C's admission, A and B share profits and losses in the ratio of 3:4. ஆனா balance after new partners share shared in new ratio between old partners இல்லையா? போன சம்ல ஓல்ட் ரேஷியோல ஷேர் பண்ணிக்கிறாங்க ஒன்னு சொல்லனா, இங்க நியூ ரேஷியோல. மத்தபடி அதே டைப் தான், இதுவும் அதே டைப் தான், இங்க இருக்கிறது அதே தான். ஓகே, ஓல்டு பார்ட்னர்ஸ் ஷேர் இன் ஓல்ட் ரேஷியோ இட்செல்ஃப். இந்த கேஸ்ல வரும்போது they share in new ratio. Let the profit be 1, balance after C's share 1 minus 1/8 7/8. A's new ratio 7/8 A உடைய நியூ வேல்யூ வந்து 3/7, B உடையது 4/7 into 3/7 3/8. B's new ratio 7/8 into 4/7 4/8. So A, B, C இவங்களோட நியூ ரேஷியோ 3/8 4/8. C ஓட தான் கொடுத்துட்டானே 1/8. If denominators are same, then numerator மட்டும் எடுத்து எழுதிடலாம். Clear? Second ratio. இப்போ நம்ம பார்த்ததுலமே ஃபர்ஸ்ட் டைப் ரெண்டு வெரைட்டியில பார்த்தோம். ஓகே, ரெண்டுமே சேம் தான், ஒரே ஒரு சின்ன வித்தியாசம்.
Third one, A and B share profits and losses in the ratio 4:3. C is admitted as a new partner. A sacrifices half of his share for C. B sacrifices half of his share for, so 1/3 of his share for C. இந்த கேஸ்ல எப்படி வருது? New partners share not given இல்லையா? ஆனா ஓல்டு பார்ட்னர் 1, ஓல்டு பார்ட்னர் 2, நியூ பார்ட்னருக்கு தனித்தனியா ஒவ்வொருத்தரும் கொடுக்குறார். புதுசா வந்தவன் எனக்கு எவ்வளவு சார் ஷேர் தருவீங்க? ஓல்டு பார்ட்னர் 1 சொல்றான், அவன் எவ்வளவு தருவான்னு தெரியாது, நான் இதுல இருந்து 1/5 தந்துடுறேன். உடனே ஓல்டு பார்ட்னர் 2 கிட்ட போய் நீ எவ்வளவு தருவ? ஸோ 2 பேரும் என்ன தரேன்னு ஒத்துக்கிட்டாங்களோ அந்த அமௌண்ட்டை இவங்க எடுத்து, அது எவ்வளவுன்னா ஏ வந்து 1/2, பி எவ்வளவு தராருன்னா 1/3. கிளியர்? இப்படி இருந்துச்சுன்னா ஓல்டு பார்ட்னரோட இது எவ்வளோ? இந்த 1/2 1/3 கொடுக்குறாங்களே, இது ஒன்றும் கிடையாது, சாக்ரிஃபைஸ். எவ்வளோ சாக்ரிஃபைஸ் பண்றாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி ஏற்கனவே உங்கள்ட்ட என்ன இருக்கும்? ஓல்ட் ரேஷியோ இருக்கு. எவ்வளோ இருக்கு? ஓல்ட் ரேஷியோ ஃபார் பார்ட்னர் 1, ஓல்ட் ரேஷியோ ஃபார் பார்ட்னர் 2. இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணா அதுதான் ஆக்சுவலா கொடுக்கிறது. ஓல்ட் ரேஷியோல ஹாஃப் தரேன். அப்ப ஹாஃப் எவ்வளோ? அதே மாதிரி ரெண்டாவது ஆளு ஓல்ட் ரேஷியோல 1/3 தரேன். அப்ப அந்த 1/3 எவ்வளோ? அப்ப 1/3 எவ்வளோ? கிளியர்? ஸோ சின்ன கரெக்ஷன்ஸ். Clear? Now, A, how much A sacrifices? தன்னுடைய 4/7 அவன் சாக்ரிஃபைஸ் பண்றேன்னு சொல்றது ஹாஃப். 4/14 நான் தரேன்னு சொல்லிட்டேன். அப்ப 4/14 தரேன்னு சொன்னா ஏஸ் நியூ ரேஷன், அது ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இது அவர் கொடுக்கிறது பேர் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. 4/7 4/14 is a sacrificing ratio. Denominator 14 எடுத்துங்க, 8 4 4/14. 2/14 போடலாமா சார்னா? அதெல்லாம் போடலாம், ஷார்ட் பண்றது கடைசியா பண்ணிக்கிங்க. ஏன்னா ஃபைனல் ஆன்சர் வரும்போது டினாமினேட்டர் எல்லாமே காமனா இருக்கிறதுக்கு பெரிய நம்பரா வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியரா இருக்கும். போட்டு பார்க்கலாம். ஓகே, ஸோ என்ன செய்யறார்? தன்னுடைய ஓல்ட் ரேஷியோல இருந்து தான் எவ்வளவு கொடுக்குறாரோ அதை லெஸ் பண்ணிக்கிறார். லெஸ் பண்ண பிறகு என்ன கிடைக்குதோ அதான் நியூ ரேஷியோ. ஓகே, ஓல்ட் ரேஷியோ மைனஸ் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, then you will get new ratio. ஓல்ட் ரேஷியோல இருந்து இந்த நம்பரை சப்ட்ராக்ட் பண்ண நியூ ரேஷியோ கிடைக்கும். நியூ பார்ட்னருக்கு என்ன கிடைக்கும்? ஓல்டு பார்ட்னர் ஒருத்தருடைய சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இவர் என்ன சாக்ரிஃபைஸ் பண்றார்? ரெண்டாவது ஆள் என்ன பண்றார்? ரெண்டையும் சேர்த்துட்டீங்கன்னா அதான் யாருடையது? நியூ பார்ட்னர். இதுதான் இதோட அர்த்தம். அதே மாதிரி பிக்கு வந்து பாத்தீங்கன்னா பி சாக்ரிஃபைசஸ் 3/7 தன்னுடையது. எவ்வளவு கொடுக்கிறாரு? 1/3 கொடுக்கிறார். 1/3 அப்படின்னா 3/21 கொடுக்கிறார்.
அப்போ what about the B's new ratio? தன்னுடைய ஓல்ட் ரேஷியோல இருந்து என்ன கொடுத்தாரோ அதை லெஸ் பண்ணிடணும். என்ன கொடுத்தாரோ நம்ம லெஸ் பண்ணிடணும். 4 3/7 என்ன கொடுக்குறாரு? 3/21 கொடுக்குறாரு. 21 காமன் எடுத்துக்கலாம். 9 minus 3 6/21. What about the new ratio of whom? C. C ஓட new ratio என்ன? C's new ratio the sacrificing ratio of A plus sacrificing ratio of B. இவங்க ரெண்டு பேர் கொடுத்தது இவங்க எடுத்துக்கணும். இவன் எவ்வளவு கொடுக்குறேன்னு இருக்கிறான்? 4 7 14 இது 3/21. 4/14 and 3/21. ஷார்ட் பண்ணிக்கிறேன். 2 7 1 7 ஈஸியா இருக்கும். சப்போஸ் அப்ப 3/7. இப்ப எல்லாமே ஷார்ட் பண்ணிடலாம். எல்லாமே ஷார்ட் பண்ணிக்கலாம். இது எவ்வளவு வருது? பிக்கு 1/7 2/7 இங்கே 2/7 இவருக்கு 3/7. அப்ப 2/7 is to 2/7 is to 3/7. டினாமினேட்டர் சேம் இருந்தா எடுத்து எழுதிடலாமா இல்லையா? 2 is to 2 is to 3. 2 is to 2 is to 3 is the answer. Clear? Now எப்படி பண்ணேன்? இந்த கேஸ்ல new partners share not given. அப்ப ஸ்டெப்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸ்டெப் 1 என்னது? what he sacrifices. what he sacrifices. sacrificing ratio கண்டுபிடிக்கணும். sacrificing ratio எப்படி கண்டுபிடிப்பீங்க? older minus into sacrificing percentage. sacrificing percentage. Step 2 new ratio of old partners. new ratio of old partners. Clear? new ratio of old partners வந்து old ratio வந்து இங்க கண்டுபிடிச்ச sacrificing ratio subtract பண்ணிக்கணும். okay and step 3 new ratio of new partner. sacrificing ratio summation. ஒவ்வொருத்தரும் எவ்வளவு sacrifice பண்ணானோ அது சம் பண்ணிடுங்க, முடிஞ்சு போச்சு. இவன் எவ்வளவு கொடுத்தான், அவன் எவ்வளவு கொடுத்தான். okay clear? now இது செகண்ட் டைம். கிளியரா? சோ ஒவ்வொரு மாடலையும் நீங்க கிளியரா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா செம்ம ரேஷியோஸ்ல தப்பு இல்லாம பண்ணுவீங்க. சில ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரேஷியோஸ் ஒரு குழப்பத்தையே கொடுக்கும், கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால தான் நான் இங்கே ஹைலைட் பண்ணியிருக்கிறேன். Shall I move on to the next one? Fourth one. Now இந்த சம்ல பொறுத்த வரைக்கும் Babu and Dabu are partners sharing profits and losses in the ratio of 3:2. அப்ப they admit C Kachari for 1/6 share. New partners share given
and which she takes 2/3 from Babu, 1/3 from Dabu. Okay. Other 2/3 on the Babu, 1/3 Dabu. How new partner gets from old partners? Given. Old partners is given. அப்ப sum இப்படி போடுங்க. old partner 1, old partner 2, new partners share given. இந்த அமௌண்ட்டை old partner கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க. கிளியர்? எவ்வளவு எடுத்துக்கிறாரு? இவருடைய ஷேர்ல 2/3 இதுல 1/3 எடுத்துக்கிறாங்க. This becomes, அதாவது நியூ பார்ட்னர்ஸ் ரேஷியோவும் ஷேரும் 2/3, நியூ பார்ட்னர் ஷேரும் 2/3. இது கண்டுபிடிச்சிங்கன்னா இதுதான் நம்ம என்னது சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு சொல்லலாம். இதுதான் அந்த ஓல்ட் ரேஷியோல இருந்து நம்ம சப்ட்ராக்ட் பண்ணிக்கிறோம். ஓல்ட் ரேஷியோல இருந்து சப்ட்ராக்ட் எக்ஸ்பிளைன் பண்ற பாருங்க. Babu and Dabu are partners sharing profits and losses in the ratio of 3:2. They admit Kachari for 1/6 share, of which she takes. அப்ப Babu sacrifices எவ்வளோ? நியூ பார்ட்னர் ஷேர் ஆன 1/6 2/3 பாபு கிட்ட இருந்து கச்சாரி வாங்கிக்கிறார். இந்த 1/6 என்னது? நியூ பார்ட்னர்ஸ் ஷேர் இன்டு B's sacrificing percentage. Okay, old partners sacrificing percentage. Clear? அப்ப என்ன வருது உங்களுக்கு ஆன்சர்? 2/18. அப்ப B's new ratio old ratio minus sacrificing ratio. Old ratio 3/5. எவ்வளவு sacrifice பண்றார்? 2/18. சொல்லுங்க. டினாமினேட்டர்ல 90 போட்டுக்கிறேன். 54 minus 10 44/90. Am I right? Get the answer. அதே மாதிரி அடுத்தவர் யார் இருக்கிறார்? தாபு. D sacrifices 1/6 into 1/3. So 3/2 இல்லையா? சரி 1/18. 1/18. அப்ப D's நியூ ஷேர் எவ்வளவு வருது? old ratio minus sacrificing ratio. Old ratio being 2/3. How much he 2/5. How much he sacrifices for the incoming partner? 1/18. 90. 36 minus 5. அப்ப 31/90. அப்ப எல்லா பார்ட்னருக்கு ஒரு நியூ ரேஷியோ கண்டுபிடிக்கணும். நியூ ரேஷியோ ஆஃப் பாபு, தாபு, கச்சாரி. பாபுக்கு 44/90, தாபுக்கு 31/90, கச்சாரி 1/6. டினாமினேட்டர் சேமா இல்ல, எல்லாத்தையும் சேம் ஆக்கிடலாம். 2ல 90 இருக்கு, 90 இல்ல. 90 ஆக்கணும்னா என்ன பண்ண? மல்டிப்ளை பண்ணா 90 கிடைக்கும். 15 வச்சு மல்டிப்ளை பண்ணா 90 கிடைக்கும். டினாமினேட்டர்ல 15 வச்சு மல்டிப்ளை பண்ணா நியூமரேட்டர்ல 15 வச்சு மல்டிப்ளை பண்ணணும். So இதோட ஃபைனல் ஆன்சர் being 15/90. Now the denominators are equal. அப்படின்னா 44:31:15 is the answer. New ratio. Clear? ரேஷியோ சின்ன டாபிக்னு நினைக்கிறீங்க, ஆனா ரொம்ப பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த டாபிக்ல தான். ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இல்லஸ்ட்ரேஷன்ல வெறும் ஒரு சின்ன ரேஷியோ அதில் போய் மாட்டிக்கிறாங்க ரொம்ப பேர்.
ரேஷியோ தெரியலாம் பாதி சம் போயிடுச்சுன்னு அர்த்தம். அதனால ரேஷியோஸ் முடிஞ்ச வரைக்கும் ஜாஸ்தி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. கிளியரா? ஹோப் வில் பி நோ ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் திஸ் பார்ட். ஒவ்வொரு மாடலுக்கும் உள்ள யூனிக்னஸ் என்ன முடிஞ்ச வரைக்கும் கிளியரா புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்க. Fifth one. Fifth one. S and N are partners sharing profits and losses in the ratio of 5:3. They admit J into the partnership for 3/10 profit, in which J acquired 1/5 share from S and 1/10 from N. இப்போ இதுல இருந்து என்ன ஆச்சு? New partners share is given and how he gets அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. How new partner gets it அப்படிங்கிறதும் கொடுத்திருக்காங்க. ஓகே, இதுல ஓல்டு பார்ட்னர் 1, ஓல்டு பார்ட்னர் 2, நியூ பார்ட்னர் அவருடைய நியூ பார்ட்னர்ஸ் ஷேர் given. ரைட்? கிளியரா? இந்த ஒரு பாயிண்ட் தான் ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. கிளியரா புரிஞ்சுங்க. இந்த கிளியரா புரிஞ்சுங்க. நியூ பார்ட்னர் ஷேர்ல எவ்வளோ? 3/10, in which J acquired 1/5 from S. 1/5 S கிட்ட இருந்தும் பார்ட்னர் ஒருத்தர் கிட்ட இருந்தும் 1/10 from பார்ட்னர் 2 கிட்ட இருந்து வாங்குறார். கிளியர்? புரியுதா? Calculate the new P&L ratio. Calculate the new P&L ratio. எல்லாமே முடிய போகுது நமக்கு. புரியலன்னா பல முறை இந்த வீடியோ பாருங்க. இது ரெண்டும் மாடல் 1. இது ரெண்டும் மாடல் 1. நியூ பார்ட்னர் ஷேர் இஸ் given, how shared not given, but old partners continue to share in their own old ratio. இங்க வந்து நியூ ரேஷியோ, அது ஒண்ணுதான் டிஃபரன்ஸ். ரெண்டாவது, ஓல்ட் பார்ட்னர்ஸ் தன்னுடைய பார்ட்னர் எவ்வளவு கொடுக்குறேன்னு சொல்லிடுவாங்க. எவ்வளவு கொடுக்குறேன்னு சொன்னாலும் அதை கண்டுபிடிச்சு சப்ட்ராக்ட் பண்ணணும். கண்டுபிடிக்கணும், அப்புறமேட்டு சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டு வேலை இருக்கு. இப்ப நியூ ப்ராஃபிட் ஷேர் இன்கமிங் பார்ட்னருக்கு எவ்வளவு கொடுத்துட்டு அந்த இன்கமிங் பார்ட்னர் தன்னுடைய பணத்தை எப்படி வாங்குறாருன்னு கேட்கிறார். அதையும் சொல்லிட்டாங்க எப்படி வாங்குறாரு அப்படின்ட்டு. ஓகே, நியூ பார்ட்னர் ஷேர்ல ஓல்ட் பார்ட்னர் கிட்ட இருந்து கொஞ்சம் வாங்குறார், இன்னொருத்தர் இருந்து கொஞ்சம் வாங்குறார். அப்ப ஓல்டு பார்ட்னரோட நியூ ரேஷியோ என்னவா இருக்கும்? என்ன தராரோ சப்ட்ராக்ட் பண்ண பிறகு தான் நியூ ரேஷியோ. என்ன தராரோ சப்ட்ராக்ட் பண்ண பிறகு. இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? அதாவது நியூ ரேஷியோ இன் திஸ் கேஸ் இஸ் ஈக்குவல் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் ஓல்டு ரேஷியோ மைனஸ் திஸ் ஒன். திஸ் ஒன் இஸ் த நியூ ரேஷியோ. ஆனா இதுவும் பாத்தீங்கன்னா மோர் ஆர் லெஸ் சேம். ஹவு நியூ பார்ட்னர் கெட்ஸ் ஃப்ரம் ஓல்ட் பார்ட்னர்ஸ் அதையும் கொடுத்துருக்காங்க. ஆனா இந்த கேஸ்ல நியூ ரேஷியோ என்ன அப்படின்னு சொன்னாக்க ஓல்டு பார்ட்னர்ஸ் ரேஷியோ மைனஸ் 1.5, 1/5, அதுதான் நியூ ரேஷியோ. இந்த ரெண்டுமே ரொம்ப ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் பண்ணுவாங்கப்பா. ஆனா ரெண்டும் சேம் கிடையாது. இது வேற அது வேற, குழப்பி கூடாது. இதுல நான் என்ன பண்ணேன் முத கவனிங்க. நியூ பார்ட்னர் ஷேரோட அவர் ஓல்டு பார்ட்னர் 1 கிட்ட இருந்து எவ்வளவு வாங்குறாருன்னு கண்டுபிடிச்சு இந்த நம்பர் தான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோன்னு சப்ட்ராக்ட் பண்றேன். ஆனா இங்க என்ன பண்ணிட்டேன், அவன் என்ன சொன்னானோ அதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ, டைரக்டா ஓல்ட் பார்ட்னர் இருந்து லெஸ் பண்ணி போட்டேன். ஓகே, இந்த இடத்துல இன்டு நியூ பார்ட்னர் ஷேர்னு போட மாட்டேன்.
இந்த டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கணும். எப்ப சார் நியூ பார்ட்னரோட ஷேரிங் ரேஷியோல சர்டன் பர்சன்டேஜ் கண்டுபிடிச்சு சப்ட்ராக்ட் பண்ணணும், சொன்னது அப்படியே சப்ட்ராக்ட் பண்ணணும். இந்த மாடல் எப்ப, அந்த மாடல் எப்ப, இந்த மாடல் எப்ப, அந்த மாடல் எப்ப. ஸ்டேட்மெண்ட்ல கொஞ்சம் கன்ஃபியூஷன்ஸ் வரலாம், ஆனா நான் சொல்ற அந்த மாடல் மாதிரி யோசிச்சீங்கன்னா கன்ஃபியூஷன்ஸ் வராது, கன்ஃபியூஷன் வராது. வாட் இஸ் தட் மாடல்? இது ரெண்டு ஆட் பண்ணுங்க. இது வந்து ஒரு குழு. ஓகே, ஹிண்ட். ஹிண்ட் இந்த மாடல் இந்த மாடல் கண்டுபிடிக்கிறது ஒரு ஹிண்ட். If you add these two, if you get 1, then that's this model. If you add these two, not being 1 அப்படினா இந்த மாடல், not being 1னா அது இந்த மாடல். இந்த நியூ பார்ட்னர் ரெண்டு பேருக்கு இருந்து எவ்வளவு வாங்குறாங்கறத ரெண்டையும் ஆட் பண்ணா ஒரு நம்பர் வரலன்னா அது வந்து ஃபர்ஸ்ட் மாடல். அதுல அந்த பர்சன்டேஜ் போட்டு கண்டுபிடிச்சு அதுக்கப்புறம் சப்ட்ராக்ட் பண்ணும். ரெண்டையும் சேர்த்தா 1 வந்தா டாட்டா நீங்க என்ன பண்ணிக்கலாம். ஸோ 1 இல்லை, இந்த இடத்துல 1 வரக்கூடாது. சாரி நியூ பார்ட்னர் ஷேர் வந்தா என்ன வரணும், நியூ பார்ட்னர்ஸ் ஷேர். மாத்தி சொல்லிட்டேன். ஓகே, 1 வந்தால் இந்த மாடல், நியூ பார்ட்னர் ஷேர் வந்தா இந்த மாடல். 1/5 1/10 ஆட் பண்ணா எவ்வளவு வருதுங்க? 1/5 1/10 ஆட் பண்ண என்ன வருது? 10. 2 plus 1 3/10 which is equal to what? New partners share. இது இந்த மாடல். இந்த கேஸ்ல வரும்போது 2/3 1/3 ரெண்டு ஆட் பண்ண என்ன வருது? 3/3. அதர்வைஸ் 1 வந்து அது ஃபர்ஸ்ட் மாடல். So 1 வரக்கூடிய கேஸா இருந்தால் நியூ பார்ட்னர் ஷேரோட அந்த பர்சன்டேஜ் மல்டிப்ளை பண்ணிட்டு வரத சாக்ரிஃபைசிங் ரேஷியோ அப்புறமேட்டு சப்ட்ராக்ட் பண்ணோம். இது ரெண்டையும் ஆட் பண்ண நியூ பார்ட்னர் ஷேர் வந்துருச்சு அப்படின்னு சொன்னாக்க டைரக்டா சப்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். கொடுத்த நம்பரே நமக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இந்த ரெண்டு தான் கன்ஃபியூஸ் ஆவாங்க. பார்ப்போம். இப்போ இந்த ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கும்போது உங்களால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல வந்து 3/10 1/5 இது வந்து யாரு? எஸ். இது வந்து யாரு? என். ஓகே, அப்படியே போடுறேன். எஸ், என், இவருடைய ஷேர் 5/8, இவருடைய ஷேர் 3/8. புதுசா வந்தவர் யாரு? ஜே. ஜேக்கு எவ்வளவு கொடுக்குறாங்க? 3/10. ஜே எஸ்க்கு இருந்து எவ்வளவு வாங்குறாரு? 1/5. அதே மாதிரி எஸ் அவருக்கு இருந்து எவ்வளவு வாங்குறாரு? 1/10. Cross verification. If I add up these two, if you get this one, அப்ப this given information is nothing but sacrificing ratio. Given information is the sacrificing ratio. 1/5 1/10 ரெண்டே ஆட் பண்ணீங்கன்னா 3/10 வந்துருச்சு. அப்படின்னா இதுதான் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. அப்ப நியூ ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு நியூ ரேஷியோ ஆஃப் தீஸ் டூ பார்ட்னர்ஸ் பீயிங் சப்ட்ராக்டட் வேல்யூ 5/8 minus 1/5. டேட்டா சப்ட்ராக்ட் பண்ணி போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் கேஸ் 5/8 minus 1/5 40 25 minus 8 எவ்வளவு வருதுங்க? 17/40. என் வரும்போது 3/8 minus 1/10. அதே 40 கொண்டு வரேன். 40 கொண்டு வந்தா 15 minus 4 அப்ப 11/40. J உடையது எவ்வளோ? J உடையது 3/10. இப்ப நியூ ரேஷியோ being 17/40, 11/40, 3/40. டினாமினேட்டர் ஈக்குவல் பண்றதுக்கு 4 ஆர் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்றேன். அதே மாதிரி நியூமரேட்டரும் 4 ஆர் மல்டிப்ளை பண்ணோம். then this value being 12/40. டினாமினேட்டர் சேமா இருக்குன்னா நியூமரேட்டர் சம் பண்ணீங்கன்னா டினாமினேட்டர் வேல்யூ வரும் பாருங்க. 17 plus 11 plus 12 எல்லாத்தையும் ஆட் பண்ணா 40. So then the answer being 17:11:12 is the final answer. 17, 11 and 12. அப்ப என்ன பண்ணீங்க? டேட்டா 5/8 minus 1/5 போட்டு 17/14 போட்டீங்க. 3/8 minus 1/10 போட்டு 11/40 டேட்டா போட்டீங்க. இது வந்து அப்படியே இருக்கு.
இது ரெண்டாவது மாடல். ரெண்டு மாடலுக்குள்ள டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கங்க. ஓகே. ஸோ இப்போ இந்த ஃபோர்த் சம் அண்ட் ஃபிஃப்த் சம் ரெண்டையும் சேர்த்து ஒரே பேஜில் திரும்ப ரீ ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கப்புறம் புரிஞ்சுக்கங்க. ஓகே, அதுக்கப்புறம் சம்மரி நான் கொடுக்குறேன். ஃபோர்த் சம்மும் ஃபிஃப்த் சம்மும். Okay, fourth and fifth. Babu and Dabu are partners sharing profits and losses in the ratio of 3:2. Babu, Dabu. இவங்களோட ரேஷியோ 3/5. தாபுடைய ரேஷியோ 2/5. K, Kachari for 1/6 share. They admitted K for 1/6 share, of which she takes 2/3. அதுல இவர்கிட்ட இருந்து எவ்வளவு எடுத்துக்கிறாரு? 2/3 from Babu and 1/3 from Dabu. Dabu கிட்ட இருந்து எவ்வளவு எடுத்துக்கிறாரு? 1/3. Find the new profit sharing ratio. இது scenario 1. ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸை புரிஞ்சுக்கிறதுக்காக நான் பேரலா இதே சம திரும்ப ரீ ஒர்க் அவுட் பண்ணி காமிக்கிறேன். கவனிச்சிங்க கிளியரா? See, as a student நீங்க ப்ரிப்பேர் பண்ணும்போது எங்க கன்ஃபியூஷன்ஸ் வருதோ அந்த சம திரும்ப 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 ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். சின்ன சின்ன டம்மி நம்பர் கொடுத்து திரும்ப ரீ ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து ஆன்சர் வருதான்னு பார்க்கணும். எல்லா சமயம் 100 சம் போட்டு பிரயோஜனம் இல்லை. யூனிக்கா இருக்கக்கூடிய இம்ப்ரூவ்டு கண்டென்ட் என்ன இருக்கோ அதை மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி தான் இது 2 முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும், 3 முறை ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும் until you get mastery over this. S, N are partners. இது 5th question, இது 4th question. Sharing profits and losses in the ratio of 5/3. 5:3. அப்ப 5/8, 3/8. They admit J into the firm. Okay. And for 3/10 share, இவருக்கு எவ்வளவு கிடைக்குது? 3/10. In which J acquired 1/5 share from J and 1/10 from N. Calculate the new profit and loss sharing ratio of the partners. Check. இது ரெண்டு ஆட் பண்ணீங்கன்னா 2/3 plus 1/3 போட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வருது? Okay, this value will be 1. இங்க 1/5 1/10 இது ரெண்டு ஆட் பண்ணா எவ்வளவு வருது? 1/10, 1/5 plus 1/10, 1/5 plus 1/10. Denominator 10 போடுங்க. 2 plus 1, 3/10. What will you get? 3/10. 3/10 அப்படிங்கிறது என்னது? New partners share. Okay. New partners share இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம்? டைரக்டா இதை சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? நியூ ரேஷியோ கிடைச்சிடும். சப்போஸ் இது 1 இருந்துச்சுன்னா இந்த 2/3 நியூ பார்ட்னர் ஷேரை மல்டிப்ளை பண்ண பிறகுதான் என்ன வரும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோ கண்டுபிடிக்கும். அதுக்கப்புறம் மைனஸ் பண்ணி ஆகணும். அப்ப இதோட வேல்யூ எவ்வளவு வருது? 2/18. இதோட வேல்யூ 1/18. இதுல இருந்து இதை லெஸ் பண்ணாக்கா you'll get the new ratio. Clear? புரியுதா டிஃபரன்ஸ்? அப்ப இங்க என்ன வருது? the calculation 3/5 minus 2/18.
அப்போ 18 into 5 90, 54 minus 10, 44 by 90. இது 44 by 90. Second one, 2 by 5 minus 1 by 18, 90, 36 minus 5, 31 by 90. So, இது 1, இது 2, 31 by 90. J க்கு வரும்போது 1 by 6 இருக்கு, denominatorல 90 கொண்டு வரணும்னா 15 in numerator and denominator, the final answer being 44 by 90, 15 bar 90, 31 bar 90. Numerator add பண்ணீங்கன்னா correct answer இருக்கும். 44 plus 15 plus 31 should be equal to the denominator value ஆன 90 இருக்கும். இந்த கேஸ்ல வரும்போது 1, 5 by 8 minus 1 by 5 direct minus பண்ணிக்கலாம். 25 minus 8, 17 by 40. 17 by 40. Second one வரும்போது 3 by 8 minus 1 by 10. அதே 40 யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, 15 minus 4, 11 by 40. So, இங்க 11 by 40. இங்க தான் 3 by 10 இருக்கு. Denominator 40 ஆக்குறதுக்கு numerator denominatorல 4 ஆல multiply பண்ணிக்கணும். Then final answer being 17 by 40, 12 by 40, 11 by 40. Numerator add பண்ணா denominator value கரெக்டா இருக்கணும். இருந்துச்சு அப்படி சொன்னாக்க the final answer being 17 is to 12 is to 11 is the final answer. இங்கே வரும்போது 44 is to 15 is to 31 is the answer. Are you able to understand the difference between these two models? First modelல எப்படி பார்த்தோம்? இன்கமிங் பார்ட்னர் ஷேர் கொடுத்துட்டு ஓல்டு பார்ட்னர்ஸ் என்னன்னு சொல்லாம விட்டுட்டோம் அப்படின்னா உங்க ஓல்டு பார்ட்னர்ஸோட ரேஷியோ அப்படியே தான் இருக்கு. இல்லை சில நியூ ரேஷியோ கொடுத்து அதில் போடுங்க. ரெண்டாவது, ஓல்டு பார்ட்னர் தாங்காவே பிரியப்பட்டு கொடுப்பேன்பா, தான் என்ன கொடுக்குறோன்னு அது ரெண்டு ஆட் பண்ண அது இன்கமிங் பார்ட்னரோட ஷேர். ஓல்டு பார்ட்னருக்கு என்ன கொடுத்தானோ கொடுத்தது பிறகு மிச்சம் இருக்கிறது அவங்களோட ஷேர். நியூ பார்ட்னர் ஷேரிங் ரேஷியோ கொடுத்துட்டு அது எப்படி வாங்குறாங்கிறது கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருந்து எவ்வளவு வாங்குறானோ ரெண்டையும் ஆட் பண்ணா நம்பர் 1 இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிட்டு சப்ட்ராக்ட் பண்ணுவோம். நம்பர் 1 இல்லாம ஓல்டு பார்ட்னர் ரேஷியோ இருந்துச்சுன்னா டேட்டா சப்ட்ராக்ட் பண்ணிங்க. டேட்டா சப்ட்ராக்ட் பண்ணுங்க. These are the two different methods we have to understand clearly. Clear? Now let's move on to the next one. Question number 6. Question number 6. So A, B they admit C into partnership firm. They share 3/5, 2/5. Partner A sacrifices half of his share. தன்னுடைய ஷேர்ல பாதி, half of his share. And B sacrifices 1/3 of his share. தன்னுடைய ஷேர்ல 1/3 of his share for the incoming partner. இதுதான் அவங்க கொடுக்குறாங்க.
இதுதான் sacrificing ratio. So old ratio minus sacrificing ratio, you will get the new ratio. இவருக்கு என்ன கிடைக்கும்? summation of sacrificing ratios. யார் யார் sacrifice பண்ணாலும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டாங்க. இவன் sacrifice பண்ணது, அவன் sacrifice பண்ணது. அப்போ 3/5 half போட்டிங்கன்னா 3/10, இங்கே வரும்போது 2/15, am I right? 2/3 into 1/3, 2/15. அப்போ A உடைய நியூ ரேஷியோ என்னது? old ratio minus sacrificing ratio. old ratio 3/5, அதில் அவர் எவ்வளோ கொடுக்குறாரு? 3/10 கொடுக்குறார். ஓகே, 6 minus 3, the final answer being 3/10. B is new ratio, அதே மாதிரி 2/5 எவ்வளோ கொடுக்குறாரு? 2/15 கொடுக்குறார். இப்போ 15th 6 minus 2, 4/15. 4/15. Clear? And what about C's new ratio? Summation of sacrificing ratios. Summation of sacrificing ratios. A எவ்வளவு கொடுக்கிறாரு? 3/10 கொடுக்கிறார். B எவ்வளவு கொடுக்கிறாரு? 2/15 கொடுக்கிறார். அப்ப 115 வச்சுக்கிறேன். 45 minus 20, 25 divided by 150. Am I right? 3/10 plus 2/10, 2/15. Oh, plus, okay. சரி, 65. ஓகே, ரேஷியோ ஷார்ட் பண்ணலாமா? 13/30, 13/30. 3/10 ஒருத்தருக்கு இருக்கு. அதையும் நான் 30 ஆக்குறதுக்கு என்ன பண்ணும்? நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 3 ஆல மல்டிப்ளை பண்றேன். இதை டினாமினேட்டர் 30 ஆக்குறதுக்கு நியூமரேட்டர் டினாமினேட்டர்ல 2 ஆல மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். எல்லாமே டினாமினேட்டர் சேம் இருக்கணும்ப்பா, ஹையர் நம்பர்ல. அப்ப 9/30, 8/30, 13/30. So 9/30 is to 8/30 is to 13/30. Now the denominators are same and total of the numerator is also equal to 38 which சொன்னாக்க numerator மட்டும் எடுத்து எழுதிடலாம். 9:8:13. Clear? இது ஒரு additional learning தான். கன்ஃபியூஷன்ஸ் வரக்கூடிய அந்த முக்கியமான ரெண்டு ரேஷியோஸ் நான் இங்க ஒரே நேரத்தில் சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன். ஒரு முறை சால்வ் பண்ணிட்டேன், அதுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கேன், திரும்பவும் ரெண்டையும் ஒரே பேஜில் வச்சு சால்வ் பண்ணி காமிச்சிருக்கிறேன் ஃபார் யுவர் பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங். கிளியர்? எனி டவுட்ஸ் ஹியர்? ரேஷியோஸ் போய் எவ்வளவு சம் ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ அவ்வளவு சம் ஒர்க் அவுட் பண்ணுங்க. இந்த இதுவா சி டினாமினேட்டரோட டிவைட் பண்ணிக்கணும், அது பேசிக் மேத். இதுவா சி டினாமினேட்டர் should be divided by the denominators and multiply with the numerator. அப்ப 10 5ஆல டிவைட் பண்ண 2, 2 into 3 6, 10 10ஆல டிவைட் பண்ண 1, 1 into 3 3. That's a basic calculations. Okay, LCM calculations.
Of it, make note of it.
So we'll now continue with the next illustration. So I just got held up. These questions looks like aptitude questions. Ratios in the aptitude questions கிடையாது. நீங்க basic knowledge தெரிந்திருக்கணும். Okay. Shall I move on to the next one? Are you there? Online students, come on, text me. Ratios வந்து சின்ன simple topic. 7வது 8வது இருக்கிற சாப்டர். LCM எல்லாம் எப்படி இருக்கிறதுன்னு தெரியல, நான் இதை ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் ரேஷியோஸ் இந்த அடிஷனல் லேர்னிங். அப்போ என்ன பண்ணலாம், 7வது 8வது புக்கில் இந்த LCMல எப்படி கண்டுபிடிக்கிறாங்கிறத ஒரு புக் எடுத்து ரிவைஸ் பண்ணி பார்க்கலாம். என்ன சார் சொல்றீங்க, இதோட அப்ளிகேஷன்ஸ் கம்மியாக இருந்தாலும் ஈவன் ஸ்மால் ரெக்யர்மெண்ட் இஸ் தேர் அப்படின்னு சொன்னாக்க நீங்கள் திரும்பவும் அதை ஃபுல்லாக பார்க்கறது பெட்டர். ஓகே. Accounting for goodwill. So goodwill, what is goodwill? Reasons for goodwill, valuations. Goodwill எப்படி வேல்யூ பண்றது? Accounting. Future earning power is otherwise named as goodwill. ஒரு கம்பெனியால எதிர்காலத்தில் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க அந்த சம்பாதிக்கிற ஒருத்துக்கு ஒரு வேல்யூ பண்றோம், அதான் குட்வில். ஏன் ஒரு கம்பெனியால நல்லா சம்பாதிக்க முடியுது அப்படின்னு சொன்னாக்க அதோட லொகேஷனல் அட்வான்டேஜா இருக்கலாம். லொகேஷனல் அட்வான்டேஜா இருக்கலாம், அல்லது அங்க இருக்கக்கூடிய சில கீ பர்சன்ஸா இருக்கலாம். அங்க இருக்கிற சில கீ பர்சன்ஸா இருக்கலாம். அண்ட் லொகேஷன், கீ பர்சன்ஸ், அவங்க கிட்ட இருக்கக்கூடிய டெக்னிக்கல் நோஹோ வேற யார்கிட்டையும் கிடையாது, அதனால அவங்களுக்கு பிசினஸ் நல்லா வருது. அவங்க தான் இந்த ப்ராடக்ட் பண்றதுக்கான பேட்டன்ட் இருக்கு, வேற யார்கிட்டையும் இல்லை. ஆர் சம் கவர்மெண்ட் ஆர்டர்ஸ், ஸ்பெஷல் ஆர்டர்ஸ் தே மே ஹேவ், தி அதர்ஸ் மே நாட் ஹேவ். பிசினஸ் ஆர்டர்ஸ், லைசன்ஸ் எல்லாம் இருக்கு. இருக்கிற சொத்து மட்டும் காரணம் கிடையாது, டேஞ்சபிள் அசெட்ஸ் மட்டும் ரீசன் கிடையாது ஒரு கம்பெனியோட ஏர்னிங் பவர் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு. There may be some other factors like locational advantage. ஒரு கம்பெனி இருக்கக்கூடிய கீ பர்சன், இப்போ இந்த டாடா குரூப்ல சேர்மனா இருந்தவர் ரிசைன் பண்றேன்னு சொன்னோடனே டாடா குரூப்ல இருக்கிற எல்லா கம்பெனியோட ஷேரும் கிட்டத்தட்ட ஒரு 2-5% வரைக்கும் டவுன். 2-5%. அவன் 5 லட்சம் ரூபாய் வச்சிருப்பான், ஒரே நாள்ல 25,000 ரூபாய் விட்டு. கீ பர்சன் அவர் இல்லைன்னா இந்த பிசினஸ் இது அளவுக்கு திறமை யார் நடத்துவா தெரியலையே. இன்னொருத்த வந்து ப்ரூவ் பண்ணி வர வரைக்கும் நாளாகும்ல, அது வரைக்கும் ப்ராஃபிட் அஃபெக்ட் ஆகும். கீ பர்சன், லொகேஷன், டெக்னிக்கல் நோஹோ எல்லாமே. லொகேஷன் அட்வான்டேஜ்னால இந்த கம்பெனியால எதிர்காலத்தில் ஒரு 5,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொன்னாக்க எத்தனை வருஷம் சம்பாதிக்க முடியும் சார்? இந்த லொகேஷன் கான்ட்ராக்ட் வந்து 5 வருஷம் வச்சிருக்கோம் சார், 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் நம்ம வெக்கேட் பண்ண போறோம். அப்ப 5 வருஷத்துக்கு 5,000 ரூபாய் அதிகமாக வச்சுன்னா 20,000 ரூபாய் ஜாஸ்தி வருதுன்னு அர்த்தம். தட் இஸ் வாட் அபௌட் தி வேல்யூவேஷன், குட்வில். இந்த ஃபியூச்சர்ல இந்த கம்பெனி இந்த ஃபிளேவர்னால இந்த எக்ஸ்ட்ரா ஃபேக்டர்னால என்ன சம்பாதிக்க முடியுமோ அதுக்கு ஒரு வேல்யூ தான் குட்வில். கிளியர்? இது எப்படி கண்டுபிடிப்பீங்க அப்படி சொன்னாக்க சிம்பிள் ஆவரேஜ் பிரைஸ் ப்ராஃபிட் மெத்தட், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், வெயிட்டட் ஆவரேஜ் ப்ராஃபிட் மெத்தட், and super profit method, and capitalization method, and finally annuity method. We have the 5 methods. As per the requirement scenario, you can choose one of the 5 methods to value the goodwill. இந்த குட்வில்ல உங்க புக்ஸ்ல எப்படி எழுத போறீங்க?
குட்வில்லுக்குரிய பணத்தை தனியா இன்கமிங் பார்ட்னர் கிட்ட இருந்து வாங்குறோமா? கேஷ் brought in for goodwill. Okay. Okay. New partner brings cash for goodwill. Brings no cash for goodwill. அது அந்த மாதிரி ரெண்டு மாடல்ல நம்ம ஜெர்னல் என்ட்ரி போட வேண்டியதா இருக்கும். இந்த என்டையர் பிக்சர் உங்களுக்கு கிளாரிட்டி இருந்துச்சுன்னா குட்வில்லை ஈஸியா ஹேண்டில் பண்ணலாம். So reconstitution of firm. Reconstitution of firm. Admission, retirement, admission come retirement, death. இந்த கேஸ் மட்டும் கிடையாது. reconstitution of firm அப்படின்னா அதுல altering profit and loss ratio also be reconstitution of firm. மூணு பார்ட்னர்ஸ் 3:2:1 ரேஷியோல ஷேர் பண்ணாங்க. இனிமேல் அதை வந்து 2:2:2 1ங்கிற ரேஷியோல ஷேர் பண்ணிக்கலாம்னு மாத்துறாங்க. மாத்தினா அப்பையும் அட்மிஷன் எப்படி நடக்குதோ அது மாதிரி போட்டாகும். ஆல்டரேஷன் ஆஃப் ஷேர் கேபிட்டல். ஏன் ஷேர்ஸ் மாத்துறாங்க? ஷேர் கேபிட்டல் மீன்ஸ் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ ஏன் சேஞ்ச் பண்றாங்க? The reason for changing is some partner, maybe working partner earlier, wants to reduce his commitment for the business. அவர் ரெடியூஸ் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. Reconstitution of firm. என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கு அதை நான் ஏற்கனவே லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். நியூ P&L ரேஷியோ கால்குலேஷன் பண்றது, அக்யூமுலேட்டட் ப்ராஃபிட்ஸ் லாசஸ் இருந்தா டிஸ்ட்ரிபியூட் பண்ணணும், குட்வில் பத்தி பார்க்கணும், ரீவல்யூஷன் அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ், கேபிட்டல் அட்ஜஸ்ட்மெண்ட், ஜாயின் அண்ட் இண்டிவிஜுவல் லைஃப் பாலிசி அண்ட் செக்ஷன் 37. Okay, you better understand in case of distribution of accumulated profits and losses that accumulated profit losses may be 4 different types of profits and losses accumulated. General reserves சொல்லி வச்சிருக்கலாம், capital reserve வச்சிருக்கலாம், அல்லது some specific purpose-க்காக reserves வச்சிருக்கலாம், like workmen compensation reserve. ஒர்க்கருக்கு ஏதாவது ஆச்சுன்னா காம்பன்சேஷன் கொடுக்கணும்னு வச்சிருக்கிற ரிசர்வ் பேர் ஒர்க்மென் காம்பன்சேஷன் ரிசர்வ். அல்லது பேட் டெட் வந்து அதுக்கு அட்ஜஸ்ட் பண்றதுக்காக வச்சிருக்கிற ரிசர்வ் பேர் ப்ரொவிஷன் ஃபார் டவுட்ஃபுல் டெட்ஸ் ஆர் ப்ரொவிஷன் ஃபார் டாக்ஸேஷன், டாக்ஸுக்கான ரிசர்வ். இதெல்லாமே அந்த ஸ்பெசிபிக் பர்பஸ்க்காக யூஸ் பண்றோம். அந்த ஸ்பெசிபிக் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணது போக மிச்சம் இருந்தால் அது ஓல் பார்ட்னர்ஸ் எடுத்துப்பாங்க. சில ஹிடன் ப்ராஃபிட் வச்சிருப்பாங்க, தட் இஸ் யூசுவலி இல்லீகல், நாட் காமிக்க கூடாது, அக்கௌண்ட்ல காமிக்க கூடாது. அது பேர் சீக்ரெட் ரிசர்வ். வேணுட்டு அசெட்ஸ் வேல்யூ கம்மியாக்கி பேலன்ஸ் ஷீட்ல லைவ் மீன்ஸ் ப்ராஃபிட்டை கம்மியாக காமிச்சு அவ்வளோதான் ப்ராஃபிட் வச்சிருப்பான். தேவையில்லாம ப்ராஃபிட் ஜாஸ்தி காமிக்காதீங்க சார், 10 லட்சத்துக்கு வாங்கின அசெட் வேறு 5 லட்சம் ரூபாய் காமிச்சா போதும் அப்படின்னு எழுதி வச்சிருப்பாங்க. இட்ஸ் இல்லீகல். பிளாக் மணி வரது காரணம் இதுதான். ஆனா ரிட்டையர் ஆகும்போது ஒன்று சொல்லுவான், இந்த புக்ல இதோட வேல்யூ 5 லட்சம், எனக்கு தெரியாதா, இதோட வேல்யூ 10 லட்சம் ரூபாய், 10 லட்சம் கணக்கு பண்ணி என்ன பார்த்த கொடுன்னு கேட்பான். இஃப் த ரிசர்வ் கிரியேட்டட் சீக்ரெட்லி ஆல்சோ இட் டிமெண்ட்ஸ், அதையும் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும். பட் இட் இஸ் தோ இல்லீகல், பட் இட் மே ஆல்சோ பி கிவன் as a hint, right? So the types of reserve: general reserve, specific reserve, capital reserve, secret reserve. General reserve an example, specific reserve to PDD, investment fluctuation reserve, workmen compensation reserve. This reserve can be used only for the specific purpose. General reserve can be used for multi-purpose. Capital reserve la for feature, capital reserve, profit priority incorporation, CRR இது மாதிரிலாம் இருக்கும். பட் இட் ஹேஸ் a limited usage. இந்த டேர்ம்ஸ் எல்லாமே நீங்க கம்பெனி அக்கௌண்ட்ஸ்ல தான் தெரிஞ்சுப்பீங்க, இங்கே ஜாஸ்தி யூஸ் பண்ண போறது இல்லை. கேபிட்டல் ரிசர்வ் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்தது எல்லாமே, அதாவது ஷேர் ஃபர்ஃபீட் பண்ணும்போது அந்த ஷேர் ஹோல்டர் ஒரு அமௌண்ட் கொடுத்துருப்பா, ரீஃபண்ட் பண்ண மாட்டாங்க, எடுத்து வச்சுப்பாங்க. அது பேர் ஷேர் ஃபர்ஃபீச்சர் அமௌண்ட் சொல்லுவாங்க. அதெல்லாம் கேபிட்டல் ரிசர்வ்ல ஒரு பார்ட்டா இருக்கும். இந்த சீக்ரெட் ரிசர்வ் அப்படிங்கிறது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸை அதோட உண்மையான ஒரு வேல்யூ காட்டிலும் கம்மியாவோ அது கடன் அதிகமாவோ காமிச்சு புக் வேல்யூ காட்டிலையும் மறைச்சு வச்சிருப்பாங்க. அது பேர் சீக்ரெட் ரிசர்வ். யூசுவலி ப்ரொஹிபிட்டட். திஸ் இஸ் யூசுவலி ப்ரொஹிபிட்டட். அது அலோடு கிடையாது, பட் இருந்தாலும் செய்யறாங்க. குட்வில். ஓகே. Now, goodwill என்ன அர்த்தம்? It's an intangible assets, company reputation in terms of money based on future maintainable profit, FMP. நாளைக்கு இந்த கம்பெனியால என்ன சம்பாதிக்க முடியும் because of their own intangible assets, patent, technical know-how, license எல்லாம் வாங்கி வச்சிருக்காங்க, அதெல்லாம் intangible assets. அதனால இந்த கம்பெனிக்கு இன்கம் ஜாஸ்தி வரும்.
இந்த இன்டான்ஜிபிள் அசெட்ஸ்னால இந்த கம்பெனி என்ன எதிர்காலத்தில் அதிகமாக சம்பாதிக்க முடியுதோ அந்த வேல்யூ தான் குட்வில். ஓகே, என்கிட்ட பேட்டன்ட் இருக்கு சார், அதனால் நான் தான் ப்ராடக்ட் பண்ண முடியும். நான் இப்போ ஒரு மார்க்கெட்டில் கடை போடுறதுக்கு எனக்கு லைசன்ஸ் வாங்கி வச்சிட்டேன், நான் மட்டும் தான் போட முடியும். இந்த கடையை நடத்தினா 10,000 எனக்கு அடிஷனல் லாபம் வரும். அந்த இடத்துல நடத்தலாம்னா எனக்கு வெறும் 2,000 தான் வரும். 8,000 அதிக லாபம் வந்தது காரணம் அந்த கடை இருக்கிறனால, அங்கே வச்சிருக்கிறனால. எத்தனை நாள் சார் லைசன்ஸ் சார்? 3 வருஷம் எனக்கு லைசன்ஸ் சார். இப்போ மாதம் 8,000 வரும்னா 3 வருஷத்துக்கு எவ்வளோ வரும்? அதுதான் குட்வில். இப்போ நான் வித்துருவேன் பிஸ்னஸை, 8,000 வந்துட்டு இருக்கிற வருமானத்தை கொடுக்கக்கூடிய அந்த வருமான தொழிலை நான் சும்மா விற்பேன். சொத்துலாம் என்னென்ன இருக்கோ அதுக்கு ஒரு விலையை போட்டு வாங்கிடுவேன். இந்த லைசன்ஸ்னால என்னால் எக்ஸ்ட்ரா earn பண்ண முடியும், அதுக்கு ஒரு விலையை கொடுத்து வாங்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் விற்பேன். அந்த எதிர்காலத்தில் சம்பாதிக்க முடியக்கூடிய அந்த கெப்பாசிட்டி தான் குட்வில், which is called future maintainable profit in terms of money. இது எப்பெல்லாம் நீங்க குட்வில் வேல்யூவேஷன் பண்ணுவீங்க? அட்மிஷன், ரிட்டையர்மெண்ட், பிஎஸ்ஆர் சேஞ்ச் பண்ணாலும், ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ சேஞ்ச் பண்ணாலும் நம்ம குட்வில் வேல்யூ பண்ணணும். உங்க ஃபேம் இன்னொருத்தண்ட விற்கிறீங்க, இன்னொரு ஃபேமோட சேர்த்துறீங்க, அமால்கமேட் பண்றீங்க, சேல் பண்றீங்க. அப்போ உங்க கம்பெனியோட வேல்யூ என்னன்னு சொன்னால் tangible assets வேல்யூ மட்டும் கிடையாது, intangible assets வேல்யூ நம்ம சேர்த்து கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு. So these are the 5 aspects we have. Goodwill, need for valuation of goodwill. Now, இப்ப நான் எக்ஸ்பிளைன் பண்ண அந்த விஷயங்கள் இங்க இருக்கு. ரைட். ரீசன்ஸ்ல சில எக்ஸாம்பிள்: லொகேஷன், சைஸ், பேட்டன்ட், டெக்னிக்கல் நோ-ஹவ், கீ பர்சன்ஸ், மார்க்கெட் சிச்சுவேஷன்ஸ், இதெல்லாம் ரீசன்ஸா இருக்கலாம் குட்வில்க்கு. எப்படி வேல்யூவேஷன் பண்றேன்? We have simple average method, weighted average method, super profit method, capitalization method, annuity method. So these are the methods we have. அதுல யூசுவலா ப்ராஃபிட் ஹேஸ் நோ ட்ரெண்டா இருந்தால் சிம்பிள் ஆவரேஜ் ஃபாலோ பண்ணுவோம். ப்ராஃபிட் வந்து ஒரு ட்ரெண்ட் ஃபாலோ பண்ணுது. இயர் ஆன் இயர் இந்த கம்பெனியால என்ன சம்பாதிக்க அப்படின்னா 1 lakh அண்ட் அன் ஆவரேஜ். அப்போ அது சிம்பிள் ஆவரேஜ். இந்த வருஷம் 1 லட்சம் ரூபாய் சார், அதுக்கு வருஷம் 1,10,000, அதுக்கப்புறம் 1,20,000 அப்படி மாறிட்டே வரும் சார்னா இப்போ க்ரோத் அப்ரோச் இருந்துச்சுன்னா வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட் நம்ம ஃபாலோ பண்றோம். ட்ரீட்மெண்ட் வரும்போது நான் கேஷ் மெத்தட். குட்வில் இன்கமிங் பார்ட்னர் தன்னுடைய குட்வில் ஷேர் எவ்வளவோ அதுக்கு நான் பணமா தந்துடுறேன்னு சொல்லுவார். பணமா தர வேண்டாம் சார், என் அக்கௌண்ட்ல இருக்கிற கேபிட்டல் அட்ஜஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லலாம். 2 மெத்தட்ல சொல்லலாம். பணமா தந்தால் பேங்க் வந்தது யார் எடுத்துப்பாங்க? பார்ட்னர்ஸ் எடுத்துக்கிறாங்க, ஓல்டு பார்ட்னர்ஸ், பேங்க் டு சாக்ரிஃபைசிங் பார்ட்னர். பணமா தரலன்னா அவருடைய இன்கமிங் பார்ட்னர் இருக்கிறார்ல, அவருடைய அக்கௌண்ட் போய் டெபிட் பண்ணுறோம், கேபிட்டல் போய் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இந்த ரெண்டுமே இருக்கும், 2 சேர்ந்து வரும். இது இல்லஸ்ட்ரேஷனை பார்க்கும்போது உங்களுக்கு கிளாரிட்டி வந்துடும். கிளியர்? லெட்ஸ் ஸ்டார்ட் வித் தி ஃபர்ஸ்ட் illustration. Let's start with the first illustration. Now, simple average method, weighted average method, 2 மெத்தட்ல கால்குலேட் பண்ண போறோம். Calculate goodwill under 2 years purchase of 3 years simple average method, simple average profit method. முதல்ல இதை பார்ப்போம். weighted average அப்புறம் பார்க்கலாம். The profits for the 3 years 2019-20, 2018-19, 2017-18, 10,000, 8,000, 6,000. இது actual profit of these years. இப்ப இந்த 2 years purchase of 3 years simple average profit என்ன? goodwill என்ன அர்த்தம்? future maintainable profit தான் goodwill சொல்றோம். இந்த கம்பெனியால எதிர்காலத்தில் என்ன லாபத்தை மெயின்டைன் பண்ண முடியுமோ அது பேர் future maintainable profit. That is called future maintainable profit. எத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ண முடியும்? இப்பதான் சொன்னேன் இல்லையா, லொகேஷன் சார் அட்வான்டேஜ் இருக்கு. இந்த லொகேஷன்ல ஒரு 1 லட்சம் ரூபாய் வருமானம் ஜாஸ்தி வரும் சார் ஒரு வருஷத்துக்கு. இந்த லொகேஷனுக்கு என்ன எவ்வளவு நாள் அனுபவிக்கலாம்? ஆஸ் பர் த கான்ட்ராக்ட் 3 வருஷம் என்ஜாய் பண்ணலாம், அதுக்கப்புறம் நம்ம வெக்கேட் பண்ணி தான் ஆகும். அப்போ ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய், 3 வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் வரும் தாராளமா. அப்ப என் பிசினஸ் நான் விற்கிறேன்னா இருக்கிற எல்லா அசெட்ஸ் லைட்டிஸ்க்கு ஒரு வேல்யூ போட்டுட்டு பிளஸ் இந்த எதிர்பார்க்கிற அந்த லாபத்துக்கு ஒரு வேலையை உங்கள்ட்ட நான் டிபெண்ட் பண்ணேன். 3 lakhs கொடுங்க. Clear? Hope you will know able to understand.
ஒன் ஆஃப் தி கீ பர்சன்ஸ் இருக்கிறார், அதனால தான் கம்பெனிக்கு ஒரு வருஷத்துக்கு 1 லட்சம் ரூபாய் லாபம். இன்னொரு 5 வருஷம் ரிட்டையர் ஆக போறாரு. அப்போ அவர்லேருந்து நமக்கு பணம் எவ்வளோ வர முடியும்? 5 லட்சம் ரூபாய். அப்போ பிசினஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இந்த கீ பர்சன் சேர்ந்து அந்த கம்பெனிக்கு போறாரு அப்படின்னு சொன்னாக்க ஐ டிமாண்ட் அனதர் 5 lakhs எக்ஸஸ். அப்ப இந்த கம்பெனியால எதிர்காலத்தில் என்ன சம்பாதிக்க முடியும், எத்தனை வருஷம் சம்பாதிக்க முடியும், ரெண்டு சேர்த்து தான் குட்வில். குட்வில் என்ன அர்த்தம்? குட்வில் என்ன அர்த்தம்? ஃபியூச்சர் மெயின்டைனபிள் ப்ராஃபிட் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி. இந்த கம்பெனியால ஏர்ன் பண்ண முடியுது, ஏர்னிங் பவர் இன் டர்ம்ஸ் ஆஃப் மணி, ஏர்னிங்ஸ் பவர், ஏர்னிங் பவர் in terms of money, in terms of money, earning power in terms of money, future maintainable profit into period of maintainability. எத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணணும்? இந்த லொகேஷன் எனக்கு 3 வருஷம் வரும், இந்த லொகேஷனால எனக்கு எவ்வளவு கிடைக்கும், 3 வருஷம் எவ்வளவு வரும், இந்த ஆள்னால எனக்கு இந்த அமௌண்ட் வரும், இந்த ஆளால இந்த பணம் வருதுன்னா எத்தனை வருஷம் வரும்? இஸ் தட் ஓகே? அப்ப நாளைக்கு லாபம் வருது வரும் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி சார் சொல்ல முடியும்? நாளைக்கு எவ்வளவு லாபம் வருது அப்படிங்கிறதுக்கு லாஸ்ட் இயர்ல என்ன லாபம் வந்துச்சு அது ஒரு இண்டிகேட்டரா வச்சுக்கலாமா இல்லையா? இந்த பர்டிகுலர் லொகேஷனால மற்றவங்க காட்டிலும் எனக்கு வருஷத்துக்கு 1 லட்சம் லாபம் ஜாஸ்தி சார், கிட்டத்தட்ட 5 வருஷமா, ஓ 5 வருஷம் 1 லட்சம் ஜாஸ்தியா, அடுத்த வருஷம் 1 லட்சம் ஜாஸ்தி வரும். அப்ப இந்த லொகேஷன் இன்னும் எனக்கு எத்தனை வருஷம் இருக்கும்? இன்னொரு 3 வருஷம் இருக்கும். ஸோ 3 × 5 1 lakh வச்சு மல்டிப்ளை பண்ணி போட்டுடலாம். Hope you'll be now able to understand this part. Clear? அப்ப 2 years purchase அப்படின்னா என்ன அர்த்தம்னா பீரியட் ஆஃப் மெயின்டைனபிலிட்டி. இந்த ஃபிளேவர் எக்ஸ்ட்ராண்ட் பண்றதுக்கான ஒரு அட்வான்டேஜ் எனக்கு இருக்குல்ல, எத்தனை வருஷம் இருக்கு? 2 வருஷம். 3 years சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இட்ஸ் நதிங் பட் ஃபியூச்சர் மெயின்டைனபிள் ப்ராஃபிட். இந்த கம்பெனியால இனிமேல் என்ன சம்பாதிக்க முடியுங்கிறதுக்கு ஒரு ஹிண்ட் தான் ப்ரீவியஸ் இயரோட ரெக்கார்ட். அப்ப 3 years சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படிங்கிறது ஃபியூச்சர் மெயின்டைனபிள் ப்ராஃபிட். எத்தனை வருஷம் மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது 2 years பர்ச்சேஸ். 2 வருஷம் சம்பாதிக்க முடியுப்பா, அதுக்கு ஒரு விலையை கொடுத்து வாங்கிக்கோ இந்த அப்படி. ஓகே, அப்ப 3 ஆண்டுகளுடைய சிம்பிள் ஆவரேஜ் 3 வருஷத்துக்கும் சேர்த்தா 24,000 டிவைட் பை 3, ஆவரேஜ் ப்ராஃபிட் பீயிங் 8,000 rupees. எத்தனை வருஷம் நம்ம இந்த என்ஜாய் பண்ணலாம் இந்த பெனிஃபிட்? 2 years. அதான் நம்பர் ஆஃப் இயர்ஸ் ஆஃப் பர்ச்சேஸ். So now the goodwill being multiplication of these two 16,000. Future maintainable profit நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறோம்? previous year ஓட simple average ஓ previous year ஓட weighted average ஓ ஏதாவது ஒரு மெத்தட் இல்ல சூப்பர் ப்ராஃபிட் ஏதோ ஒரு மெத்தட்ல கால்குலேட் பண்றோம். So இந்த சம்ல பொறுத்தவரைக்கும் simple average போதும் அப்படிட்டாங்க. அப்ப simple average of the previous year periods is equal to the future maintainable profit. அது எத்தனை வருஷம் வரும் அப்படிங்கறத நம்ம கால்குலேட் பண்ணிக்கலாம். எத்தனை வருஷம் வரும் அப்படிங்கறத கால்குலேட் பண்ணிக்கலாம். actual profit. சார், can we calculate under weighted average profit method சார்? ஆமா, அதையும் கால்குலேட் பண்ணிக்கலாம். இந்த சம்முக்கு நீங்க weighted average method ஃபாலோ பண்றது பெட்டரா, சிம்பிள் ஆவரேஜ் ஃபாலோ பண்றது பெட்டரா? இந்த சம்முக்கு weighted average. ஏன்? ப்ராஃபிட் ஒரு ட்ரெண்ட்ல இருக்கு, 6, 8, 10 போகுது. 2017, 18 பலஸ்ல 6,000, 18, 19 8,000, 19, 20 10,000 ரூபாய். அவன்கிட்ட போயிட்டு 8,000 ரூபாய் வரும்பா, 2 வருஷத்துக்கு 16,000 ரூபாய் தர கொடு அப்படின்னு சொன்னா அவன் என்ன சொல்லுவான்? கணக்கு பாருங்க சார், 6, 8, 10 இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. அடுத்த வருஷம் மினிமம் 11, 12 கூட வரும். நீங்க வெறும் 8,000 ரூபாய் கணக்கு போட்டு கொடுக்குறீங்க, ஒத்துக்க மாட்டேன் சொல்லுவானா இல்லையா? ஏங்கிறவன் ஸ்கூல் டாப்பர், ஓகே. பிங்கிறவன் 100th ரேங்க், ஓகே. ஏங்கிறவன் ஸ்கூல் டாப்பர், பிங்கிறவன் 100th ரேங்க். இப்ப சொல்லுங்க, யார் சிஏ எக்ஸாம் போனாங்க பாஸ் பண்ணுவாங்க? 2 பேரும் சிஏ போறாங்க, யார் பாஸ் பண்ணுவாங்க? இவன் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல டாப்பர், இவன் யூனிவர்சிட்டியில 100th ரேங்க் பிகாம்ல. இப்ப எவன் பாஸ் பண்ணுவான்? பிகாம் வரும்போது ஏ சீன்லயே இல்ல, ஒழுங்கா படிக்க மாட்டேங்கிறான். ஸ்கூல் டாப்பர் இப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல, அந்த ஸ்கூல்ல 2 பேர் தான் படிச்சாங்க. இப்ப எது ரெக்கார்ட் வந்து எதிர்காலத்தில் அவனுடைய பெர்ஃபார்மன்ஸை மெஷர் பண்றது யூஸ் ஆகும்? ஓல்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸா? லேட்டஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான் சிஏ உடைய ரிசல்ட்டுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அப்படின்னா இந்த 3ல எது லேட்டஸ்ட் ப்ராஃபிட்? இப்ப எதிர்காலத்தில் எந்த ப்ராஃபிட்டோட இம்பாக்ட் ஜாஸ்தி இருக்கும்? லேட்டஸ்ட் ப்ராஃபிட். ஸோ லேட்டஸ்ட் ப்ராஃபிட்டுக்கு ஹையஸ்ட் வெயிட்டேஜ் கொடுங்க, அதுக்கு வெயிட்டேஜ் ஜாஸ்தி கொடுங்க.
வெயிட்டேஜ் வந்து எவ்வளவு கொடுக்கலாம்? 3 வருஷம் இருக்கா, 3ன்னு கொடுத்துக்கலாம். அப்படின்னா 3ன்னு சொன்னால் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் 3, அதுக்கப்புறம் படிப்படியாக குறைச்சு வரலாம். 4ன்னு இருந்தா 4, 3, 2, 1ன்னு கொடுக்கலாம். 3 வருஷத்துக்கு நீங்க 3, 2, 1ன்னு கொடுக்கணுமா சார்? ஏன் இப்படி கொடுக்க கூடாதா? 5, 3, 1ன்னு கொடுக்க கூடாதா? டிபெண்ட்ஸ் எப்படி வேணாலும் கொடுக்கலாம். ஆனா வெயிட்டட் ஆவரேஜ்னாலே உங்க மைண்ட்ல என்ன வரணும்? highest weightage should be given to the latest profit because that profit will reflect more in the future. So இப்போ nothing stated அப்படின்னு சொன்னாக்க 3 years இருந்தால் 3 will be the highest weightage allotted to the latest profit. அதுக்கப்புறம் decrease பண்ணிட்டே வந்துருங்க. Now you multiply the profit with the weightage, so you'll get actual weighted profit. Okay, weighted profit. 30,000, 16,000, 6,000, 52,000. இதை டிவைட் பண்ணும்போது எதால டிவைட் பண்ணணும்னா சம்மேஷன் ஆஃப் வெயிட்டேஜால டிவைட் பண்ணணும். போட்டா எவ்வளவு வருது? 8,667 multiply with 2 years, you'll get 17,333. இப்ப இதை காட்டிலும் இது பெட்டரா இருக்கு பாருங்க. என்ன காரணம்? வெயிட்டட் ஆவரேஜ் லேட்டஸ்ட் நல்ல பெர்ஃபார்ம் பண்ற அந்த ப்ராஃபிட் கணக்கில் எடுத்துக்கிறது ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுங்கன்றான். அதான் லாஜிக்கலா இருக்கும். இதே ப்ராஃபிட் 10, 8, 6 குறைஞ்சிட்டே வந்திருக்கு, அப்பையும் வெயிட்டட் ஆவரேஜ் தான் லாஜிக்கலி கரெக்ட். குறைஞ்சிட்டே வருது சார், லேட்டஸ்ட் ப்ராஃபிட் கம்மியா தான் இருக்கு, அதை வச்சு தான் குட்வில் கால்குலேட் பண்ணுவேன்னு சொல்லுவோம். இஸ் தட் கிளியர்? Hope you'll be now able to understand the question number 1 case here. Clear? Now ஒரு டிஸ்கஷன் இல்லஸ்ட்ரேஷன் பார்க்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் technical know-how, patent. Written for. நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஒரு 1 lakh போட்டிருக்கிறீங்க. இந்த 1 lakhக்கு 10% 10,000 ரூபாய் வருது. டெக்னிக்கல் நோஹவ் ஏங்கிற கம்பெனிக்கு இல்ல, பேட்டன்ட்டும் இல்ல. பிங்கிற கம்பெனிக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவனும் அதே 1 லட்சம் ரூபாய் போட்டிருக்கிறான், அதுக்கு 10,000 ரூபாய் கிடைக்குது. ஆனா டெக்னிக்கல் நோஹவ் அவன்கிட்ட இருக்கு, இவன்கிட்ட கிடையாது. அந்த டெக்னிக்கல் நோஹவ்னால ஒரு 3,000 ரூபாய் எக்ஸஸா கிடைக்குது, பேட்டன்ட்னால ஒரு 2,000 ரூபாய் எக்ஸஸா கிடைக்குது. ஓகே, கிளியர்? சோ இன்வெஸ்ட்மெண்ட்னால ஒன்றும் பிரச்சனை இல்லை, 2 பேருமே இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. 2 பேரும் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் வந்துருச்சு. யாரால இன்கம் ஜாஸ்தி ஜெனரேட் பண்ண முடியுது? ஏனால பினாலயா? பினால. ஏ போட்ட பணத்துக்கு கிடைக்குது. இதை பணத்தை பேங்க்ல போட்டாலும் அவன் 10% கிடைச்சிருக்கும், வேலை செய்யாம 10% என்ஜாய் பண்ணியிருப்பான். பேங்க்ல போட்டா ஒரு 8, ஒரு 2% எக்ஸ்ட்ரா கிடைக்குது. பியும் அதான் வருது. ஆனா ஏ கட்லிங் பிக்கு ஜாஸ்தி வரதுக்கான 2 விஷயங்கள், டெக்னிக்கல் நோ-ஹவ் அண்ட் பேட்டன்ட். அப்ப சப்போஸ் if I want to sell my company B, how much will I demand? எவ்வளவு நான் டிமாண்ட் பண்ணுவேன்? இந்த டெக்னிக்கல் நோ-ஹவ் நான் லைசன்ஸ் மாதிரி ஒரு பேட்டன்ட் போட்டு வாங்கி வச்சிருக்கேன்ல, அது வந்து 3 வருஷம் எனக்கு வேலிட் சார். பேட்டன்ட் வாங்கினேன்ல, அது ஒரு 5 வருஷம் வேலிட் சார். 5 வருஷத்துக்கு அப்புறம் பேட்டன்ட் எக்ஸ்பைரி ஆயிட்டு எல்லாருமே வந்துருவாங்க. அப்ப இந்த 3 ஆண்டுகள் இந்த டெக்னிக்கல் நோ-ஹவ் எக்ஸ்க்ளூசிவ் நான் மட்டும் தான் என்ஜாய் பண்ணுவேன், இன்னொருத்தர் என்ஜாய் பண்ண முடியாதுன்னா வருஷத்துக்கு 3,000 ரூபாய் நாள் சம்பாதிக்க முடியுதுன்னா 3 வருஷத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியுது? 9,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும்.
பேட்டன்ட்னால 2000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இந்த பேட்டன் எனக்கு எத்தனை வருஷம் இன்னும் வேலிடா இருக்கு? 5 இயர்ஸ். 5 இயர்ஸ்ல எவ்வளவு சம்பாதிக்கலாம்? 10,000 ரூபாய். மொத்தம் ஐ கேன் earn around 19,000 rupees excess over A. அப்ப நான் என் கம்பெனி விற்கும் போது கம்பெனிக்கான இன்வெஸ்ட்மெண்ட் 1 லட்சம் ரூபாய், அது சேம் தான். அது தாண்டி எனக்கு ஒரு 19,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுங்க. என்ன காரணம்னா என்கிட்ட இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா ஃபிளேவர். திஸ் வில் பி த வேல்யூவேஷன் ஆஃப் குட்வில். குட்வில் இன் பிராக்டிகல் லைஃப் எப்படி கண்டுபிடிக்கிறீங்கன்னா, ஒவ்வொரு ஃபேக்டர் இந்த கம்பெனிக்கு என்னென்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கோ அந்த பிளஸ் பாயிண்ட் ஒவ்வொன்றா ஆட் பண்ணுங்க, கண்டுபிடிங்க. ஒவ்வொரு பிளஸ் பாயிண்ட்டுக்கு என்ன கெயின் வருது, அந்த கெயின் எத்தனை வருஷம் வரும், மல்டிப்ளை பண்ணிட்டே வரணும். 2 years purchase of 3 years average profit. சிம்பிள். சும்மா அதை எக்ஸாம்ல ஸ்கூல்ல காலேஜில் படிக்கும் போது 2 years பர்ச்சேஸ் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோ. 3 years சிம்பிள் ஆவரேஜ் 3 வருஷம் ஆவரேஜ் எடுத்துக்கு. ஏன்? 3 மார்க்குக்காக. 3 மார்க்கு 4 மார்க் படிக்கிற குரூப் எல்லாம் இதான் பிரச்சனை. லாஜிக் புரிஞ்சுக்கணும். நான் என்ன சொல்றேன், என்ன ரீசன் சொல்றேன்னா இல்லையா, இந்த ரீசன் தெரியலன்னா இந்த படிச்சு வேஸ்ட். ஸோ அண்டர்ஸ்டாண்ட் த ரீசன் ஒய் யூ ஆர் ஸ்டடிங் திஸ். ஒரு கம்பெனி வேல்யூ பண்ண, இப்போ சிங்கர் அகாடமிக்கு என்னப்பா வேல்யூ அப்படின்னா நீங்க என்ன செய்வீங்க? எவ்வளவு சார் லாபம் வருது? மாசம் 2 லட்சம் லாபம் வருது சார். ஓ அவ்வளவு வருதா? அப்ப நான் வாங்கி நடத்திக்கிட்டுமா சார்? நடத்திக்கோ அப்படின்னு சொல்லிட்டேனா யார் வெளியே போயிடுவாரு? ஸ்ரீதர் வெளியே போயிடுவார். கூட யமுனா மேடம் வெளியே வந்துருவாங்க. அப்புறமேட்டு நீங்க என்ன செய்வீங்க? ஐயோ அப்படி இல்லையா, இது ஏசி இருக்கு, பர்னிச்சர்ஸ் இருக்கு, டிவி இருக்கு, எல்லாம் இருக்கு, 2 பேர் வெளியே போயிருக்கிறோம். இப்ப சொல்லுங்க, நாங்க வெளியில இருந்து வாங்கி போட்டுப்போம் சார். எக்ஸ்டர்னல் ஃபேக்கல்டி காலேஜ் லெக்சரர்ஸ் டிமாண்ட்ஸ் அரௌண்ட் 2 lakhs ஒரு மாசம் சம்பளம். காலேஜில் ஒர்க் பண்றாங்களா அவங்களுக்கு 2 லட்சம் ரூபாய் மாசம் சம்பளம் வாங்குறாங்க. 14 மணி நேரம் கிளாஸ் போட்டா, 14 மணி நேரம் கிளாஸ் எடுத்தேன் அப்படின்னாங்க. நான் 12 மணி நேரத்துக்கு மேலே நான் எடுத்ததே இல்லையா. நீங்க எப்படிங்க 14 மணி நேரம் எடுத்தீங்க? அதான் சார் தொண்டெல்லாம் போயிடுச்சு சார் அப்படின்னாங்க. எத்தனை மணிக்கு ஆரம்பிப்பீங்க? ஒரு வாரத்துக்கு 14 மணி நேரம். அட பாவி, நான் ஒரு நாளைக்கே 12 மணி நேரம் எடுக்கிறேங்க அப்படின்னு. ஒரு வாரத்துக்கு 14ல இருந்து 18 மணி நேரத்துக்கு மேல கிடையாது. வருஷத்துக்கு 2 மாசம் ஃபுல்லா லீவு. உங்களுக்கு லீவ் இல்லையா சார்? மெட்டீரியல் ப்ரிப்பேர் பண்ண உட்காந்துக்கிறோம்ல, டாக்ஸை மாத்தி போடுறாங்களே சார். நோ டாக்ஸ்ல எல்லாமே இம்ப்ரூவ். இப்போ சிஏ புக்கெல்லாம் வந்து திஸ் எக்ஸாம் ஒன்லி மெட்டீரியல் போடும்போதே அடுத்த எக்ஸாம் சின்னதாக சேஞ்ச் பண்ண வேண்டாம். அந்த சேஞ்ச் என்ன கண்டுபிடிக்கிறது ஃபுல் புக்கை படிக்க வேண்டியதா இருக்கு. சரி, கிளியர்? So if you are recruiting 2 different faculties, they demand around 3 lakhs salary. அப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு? நஷ்டத்தில் இருப்பீங்க. அந்த ஆள் என்னை வந்து ஏமாத்தி வித்துட்டார். நானா ஏமாத்தினேன்? நீங்க ஏமாந்தீங்க. இந்த கம்பெனிக்கு என்ன ரெவென்யூக்கு என்ன காரணமோ அந்த காரணம் இருக்கா? எத்தனை வருஷம் இருக்கும்? That's a predominant factor you have to understand. That's a predominant factor you have to understand. Clear? 19,000 being the goodwill. 19,000 being the goodwill. இப்ப ஆவரேஜ் ப்ராஃபிட்னா 15,000 ரூபாய் தானே ப்ராஃபிட். மூணுமே சேர்த்து தானே பிக்கு ஒரு ப்ராஃபிட். இன்ட்டு 3 அப்படின்னு போட்டு இப்படி கண்டுபிடிக்கிறத பெட்டரா, இப்படி கண்டுபிடிக்கிறது பெட்டரா? இது வரைக்கும் எப்படி பண்ணீங்க? ஆவரேஜ் ப்ராஃபிட், சே திஸ் இஸ் ஆவரேஜ் ப்ராஃபிட், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட். இது நம்பர் ஆஃப் பீரியட்ஸ் 2 மல்டிபிள் பண்ணா 45,000 கிடைக்கும். ஓகே, 15 into 3 45,000. 15 into 3 45,000. இதான் சிம்பிள் ஆவரேஜ் மெத்தடோ வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தடோ பண்ணோம். ஆனா நான் இங்க குட்வில் உங்களுக்கு கால்குலேட் பண்ணி சொல்லும் போது என்ன பண்ணிட்டேன், இதை கணக்கிலேயே எடுத்துக்கல, இதை மட்டும் வச்சு கண்டுபிடிச்சிருக்கிறேன். இப்ப லாஜிக்ல இது கரெக்டா இருக்கும். எங்க தொழில போட்டா சார் 15,000 ரூபாய் லாபம் வரும். எவ்வளவு போடணும்? 1 லட்சம் ரூபாய் பிளஸ் குட்வில் ஒன்று கொடுங்க. 1 லட்சம் ரூபாய் பேங்க்ல போட்டாலே 10,000 ரூபாய் கிடைக்குது. அதுக்கு நாங்க ஏங்க பணம் தரணும்? உங்களால என்ன எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு கொடுக்க முடியுது? 5,000 தானே, அந்த 5,000 மட்டும் சொல்லுங்க தரேன். சொல்லுவானா இல்லையா? So you will be willing to pay for the intangible assets, means goodwill, only for the extra earning power. And the extra earning power க்கு பேரு goodwill. சரி, super profit. This is called super profit. Clear? அப்ப எப்படி கண்டுபிடிப்பீங்க? சூப்பர் ப்ராஃபிட் மாடல்ல குட்வில் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஆக்சுவல் ப்ராஃபிட், அதாவது ஃபியூச்சர் மெயின்டெய்னபிள் ப்ராஃபிட். இந்த கம்பெனியால என்ன சம்பாதிக்க முடியும்? 15,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். இந்த கம்பெனியால எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? 15,000 ரூபாய் சம்பாதிக்க முடியும். எப்படி கண்டுபிடிச்சீங்க? either you apply the simple average or weighted average, ஏதோ ஒரு மெத்தட்ல கண்டுபிடிச்சிருங்க. ஃபியூச்சர் மெயின்டெய்னபிள் ப்ராஃபிட், ஆக்சுவல் ப்ராஃபிட், எக்ஸ்பெக்டட் ஆர் எக்ஸ்பெக்டட் ப்ராஃபிட், ஏதோ ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுங்க. மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட், மைனஸ் கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன்.
இந்த கம்பெனியில் நான் எவ்வளவு இன்வெஸ்ட் பண்றேன்? குட்வில் தவிர 1 லட்சம் ரூபாய். இந்த 1 லட்சம் ரூபாய் நார்மலா நான் எவ்வளவு பர்சன்டேஜ் வட்டி எதிர்பார்க்கலாம்? 10% போட்டிருக்கிறேன். 10% சம்பாதிக்கலாம் சார். அந்த 10,000க்கு பேரு கேபிட்டல் மீன்ஸ் நார்மல் ப்ராஃபிட். திஸ் இஸ் கால்ட் நார்மல் ப்ராஃபிட். ஃபியூச்சர் மெயின்டெனபிள் ப்ராஃபிட்ல இருந்து நார்மல் ப்ராஃபிட் லெஸ் பண்ணிட்டீங்கன்னா 1 லட்சத்துக்கு 10,000 சம்பாதிக்க முடியும். அதே 1 லட்சத்துக்கு நீங்க 15,000 சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, அந்த 5,000 எக்ஸ்ட்ரா சம்பாதிச்சு கொடுக்குறீங்க, தட் இஸ் கால்ட் சூப்பர் ப்ராஃபிட். தட் இஸ் கால்ட் சூப்பர் ப்ராஃபிட். இந்த சூப்பர் ப்ராஃபிட் எத்தனை வருஷம் எனக்கு சம்பாதிக்க முடியும்? லைக் இதுக்கான காரணங்கள் என்ன இருக்கும்? அந்த காரணங்கள் எத்தனை வருஷம் வரும்? ஃபைனல் லெவல்ல குட்வில் வேல்யூவேஷன் 16 மார்க் கொஸ்டின் இருக்கு. ஃபைனல் லெவல்ல குட்வில் வேல்யூவேஷன் மட்டும் 16 மார்க் கொஸ்டின். இப்போ எவ்வளவு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாருங்க. அந்த சாப்டர் 2 மார்க் 3 மார்க் படிக்கிறது இல்ல, 16 மார்க்ஸ் இந்த கொஸ்டின் கேட்கறாங்கன்னா இந்த கொஸ்டின் எவ்வளவு டீடைலிங்கா இருக்குன்னு பாருங்க. ரைட். ஒரு கொஸ்டின் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், அதுதான் இங்க டிசைன் பண்ணி இருக்கிறேன். ஒரு கம்பெனிக்கு இதெல்லாம் அடிஷனல் ஃபேக்டர்ஸ், கீமேன் இருக்கிறான், டெக்னிக்கல் நோஹவ் இருக்கு, லொகேஷன் இருக்கு. லொகேஷன் டென்யூர் இன்னொரு 3 மாசத்துல முடிய போகுது, கீமேன் 4 வருஷத்துல ரிட்டையர் ஆக போறான், அதுக்கப்புறம் டெக்னிக்கல் நோஹவ் 5 வருஷம் எக்ஸ்பைர் ஆக போகுது. அப்போ ஒவ்வொரு நாளும் என்ன ப்ராஃபிட் வந்திருக்கு, எத்தனை வருஷம் அது எனக்கு கூட இருக்கும், 2 மடங்கு பண்ணி இதுதான் குட்வில் கால்குலேட் பண்றான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கால்குலேஷன்ஸ். அது எக்ஸாம்ல ஏதோ உங்களுக்கு ஒரு ஐடியா வரட்டும் அப்படிங்கிறதுக்காக சிம்பிளிஃபை பண்ணி கால்குலேட் பண்ணதான் 2 இயர்ஸ் பர்ச்சேஸா 5 இயர்ஸ் simple average profit சொல்லிடுறாங்க. 5 years simple average profit is nothing but what you expect in the future. What you expect in the future, for that we need to have some base which is nothing but the average profit of the previous years. அது simple average இருக்கலாம், weighted average இருக்கலாம். ஏன் weighted average? ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா லேட்டஸ்ட் ப்ராஃபிட் தான் இனிமேல் ரிஃப்ளெக்ட் ஆகும், அதனால அதுக்கு இம்பார்ட்டன்ஸ் ஜாஸ்தி கொடுத்துடுங்க அப்படிங்கிறது அதோட லாஜிக். இங்க பாட்டு கண்ணை மூடிட்டு எல்லா ப்ராஃபிட்டோட ஆவரேஜை நீங்க வந்து குட்வில் கால்குலேஷன் எடுக்காதீங்க சார். முதல் போடுறோம்ல, இந்த முதல் போட்டா ஒரு அளவுக்கு ரிட்டர்ன்ஸ் வரும்ல, அந்த ரிட்டர்னை தாண்டி உங்க கம்பெனி என்ன earn பண்ணி கொடுக்க முடியுமோ அதுதான் சூப்பர் ப்ராஃபிட், அதை வச்சு தான் நான் கொடுக்க முடியும்னு ஆர்கியூ பண்ணுவாங்க. இன்னொரு மெத்தட். ஸோ அப்போ சூப்பர் ப்ராஃபிட் எத்தனை வருஷம் வரும்ன்றாங்க? ஒரு 3 வருஷம் வரும்னு சொன்னால் யுவர் குட்வில் பீயிங் 15,000. திஸ் இஸ் யுவர் குட்வில். ஹோப் வில் பி நவ் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். கிளியர்? கொஸ்டின் நம்பர் 2. Question number 2. Super profit method, capitalization method, annuity method. இதெல்லாம் பார்க்க போறோம். In case of super profit method, what is the additional profit you can earn over your investment? அதுதான் சூப்பர் ப்ராஃபிட். எத்தனை வருஷம் வருமோ அதை மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஓகே. ஸோ ஆக்சுவல் ப்ராஃபிட், ஆக்சுவலா இது ஆக்சுவல் ப்ராஃபிட் கிடையாது, என்னது ஃபியூச்சர் மெயின்டெனபிள் ப்ராஃபிட். ஆக்சுவல் ப்ராஃபிட் எப்படி நமக்கு தெரியும்? நாளைக்கு என்ன லாபம் வருங்கிற எப்படி தெரியும்? ப்ரீவியஸ் இயரோட ப்ராஃபிட் தான் பேஸா எடுத்துக்கிறோம். அதர்வைஸ் ப்ரீவியஸ் இயர்ஸ் ஆக்சுவல் ப்ராஃபிட் மே பி expected to be earned in the future over your normal earnable profit for your investment. Normal profit என்ன அர்த்தம்? எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி இருக்கீங்க, அதுக்கு நார்மலா என்ன ரேட் ஆஃப் ரிட்டர்ன் நீங்க எதிர்பார்க்கறீங்க, கேபிட்டல் எம்ப்ளாய்ட் இன்டு நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன். ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் வந்து சூப்பர் ப்ராஃபிட். இந்த சூப்பர் ப்ராஃபிட் எத்தனை வருஷம் வரும்? 2 மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதான் குட்வில் அண்டர் சூப்பர் ப்ராஃபிட் மெத்தட். Clear? Sachin and Ganguly are partners of a firm AG & Co. From the following information, calculate the value of goodwill by super profit method, capitalization method. Average capital employed being 5 lakhs. எவ்வளவு capital employed? 5 lakhs. Net trading profit of the firm for the last 3 years. Last 3 years in the number. What about the future maintainable profit? If nothing stated, you can take simple average. ஆர் ஸ்ட்ரீம் இருக்கு 150, 170, 190 ஒரு ட்ரெண்ட் இருக்குன்னா நீங்க வெயிட்டட் ஆவரேஜ் போடலாம். பட் எனியோ ஐ வில் கோ வித் தி சிம்பிள் ஆவரேஜ். சிம்பிள் ஆவரேஜ் போட்டா எவ்வளவு வருது? இஸ் இட் 1,70,000? ஸோ 1,70,000 நான் எடுத்துக்கிறேன். வெயிட்டட் ஆவரேஜ் எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. இன்னும் கரெக்டா சொல்லணும்னா இதுக்கு வெயிட்டட் ஆவரேஜ் எடுக்கிறது கரெக்ட். உங்க புக்ல வந்து கீழே ஒரு நோட் கொடுங்க.
the actual profit or future maintainable profit can be based on weighted average also. Anyhow, I have chosen only simple average or hint கொடுங்க. இது superior method. As there is a trend, it's better to apply weighted average method for FMP calculations. நீங்க சொல்லலாம். Rate of return expected from the capital having regard to risk involved being 15%. இந்த கம்பெனில இன்வெஸ்ட் பண்ணா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் நீங்க எதிர்பார்க்க முடியும், இதோட ரிஸ்க் பேஸ் பண்ணி எப்படி சொன்னாங்க 15% எதிர்பார்க்க முடியும் அப்படின்னா எவ்வளவு வந்துச்சு 75,000 தான் உங்களால எதிர்பார்க்க முடியும். ஆனா இந்த பிசினஸ்ல 170 இருந்திருக்கு. நீங்க எதிர்பார்த்ததை காட்டிலும் ஜாஸ்தி வருது. எவ்வளவு ஜாஸ்தி வருது? கிட்டத்தட்ட 90,000. இது வந்து சூப்பர் ப்ராஃபிட். இது வந்து சூப்பர் ப்ராஃபிட், சாரி. So 95,000 will be the super profit. And goodwill to be valued 2 years purchase. இது எத்தனை வருஷம் இருக்குன்றாங்க? 2 years. அப்படின்னா என்னாச்சு? 1,90,000 is a goodwill under super profit method. என்ன மெத்தட்? Super profit method. 2 years வேணா 3 years மாத்தீங்க. 3 years போட்டீங்கன்னா 2,85,000. So goodwill under super profit method. அடுத்தது capitalization method. Capitalization method. அப்ப capitalization method என்னவா இருக்கும்? Capital required for earning this super profit. அதான் capitalization method. Capital required for earning this amount. Clear? எவ்வளவு capital வேணும்? எவ்வளவு capital வேணும்? Clear-ஆ? இந்த பிசினஸ்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியுது? இந்த பிசினஸ்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியுது? இந்த பிசினஸ்ல எவ்வளவு சம்பாதிக்க முடியுது? 15%, அதாவது 95,000. இந்த பிசினஸ்ல நீங்க பணத்தை போட்டீங்கன்னா 15% சம்பாதிக்க முடியுது. அதான் கேள்வி. எவ்வளவு சம்பாதிக்க முடியுதுன்னா இப்ப எங்கேயோ போய் தர வேண்டாம், கொஸ்டின்லயே இருக்கு. 15% சம்பாதிக்க முடியும். 1 லட்சம் ரூபாய் போட்டு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? 15,000. 2 லட்சம் போட்டா 30,000 சம்பாதிக்க முடியும். சரிதானே? இந்த பிசினஸ் எவ்வளவு போட்டிருக்கிறாங்க? 5 லட்சம் ரூபாய். 5 லட்சத்துக்கு எவ்வளவு சம்பாதிக்க முடியும்? 70 தான் சம்பாதிக்க முடியும். அதுக்கு தாண்டி எவ்வளவு எக்ஸஸ் சம்பாதிச்சிருக்கீங்க? 95,000 சம்பாதிச்சிருக்கீங்க. 10,000 15,000 சம்பாதிக்கணும்னு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்? 15,000 சம்பாதிக்கணும்னு எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணிருக்கணும்? 1 லட்சம் ரூபாய். இசுதானே? 15,000 சம்பாதிக்கணும்னா, அதாவது 1 லட்சம் ரூபாய் போட்டா 15% போட்டீங்கன்னா உங்களுக்கு 15,000 சம்பாதிக்கிறீங்க. 15,000 சம்பாதிக்கணும்னா எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னாக்க 15,000 டிவைடட் பை ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. இதோட இன்வெர்ஸ் தானேப்பா. 1 லட்சத்துக்கு 15,000 15,000 எவ்வளவு போட்டுருக்கணும்? 1 lakh. Otherwise, capital required for earning this one 15,000. 15,000 earn பண்றதுக்கு எவ்வளவு கேபிட்டல் வேணும்? 1 lakh. இப்ப சொல்லுங்க, what is the super profit? இந்த sum 95,000. 95,000 சம்பாதிக்கிறதுக்கு நான் எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்கணும்? 95 ஆக இருந்துச்சுன்னா நான் எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்கணும்? கால்குலேட்டர் போடு. பிங்கி பாங்கி எல்லாம் போடக்கூடாது. So, அப்ப சூப்பர் ப்ராஃபிட் டிவைடட் பை நார்மல் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அதானே பண்ணீங்க. 95,000 சம்பாதிக்கிறதுக்கு எனக்கு எவ்வளவு பணம் வேணும்னா டிவைடட் பை 15% எவ்வளவு வருதுங்க? இதான் குட்வில். இதான் குட்வில். அப்ப கேபிட்டல் ரெக்வயர்ட் டு earn the super profit is a goodwill under capitalization method. Capital required அப்படினா இந்த பணத்தை கேபிட்டலைஸ் பண்ணுங்க அப்படிங்கறது அதோட அர்த்தம். அதோட அர்த்தம் கிளியர்?
now இப்படியும் போடலாம் அல்லது இப்படியும் போடலாம். future maintainable profit divided by normal rate of return total capital item. இது total capital item. அதுல இருந்து ஏற்கனவே இன்வெஸ்ட் பண்ணதை நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. கேபிட்டல் எம்ப்ளாய்டு சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இப்படி போட்டாலும் அதான் ஆன்சர் வரும். அதாவது future maintainable profit 1,70,000 divided by 15% போட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? overall capital required for this business. overall capital required for this business. மைனஸ் அது வந்து என்ன கேபிட்டல் போட்டானோ அதை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எவ்வளவு கேபிட்டல் போட்டுருக்காங்க? 5 லட்சம் ரூபாய், அதை சப்ட்ராக்ட் பண்ணிடுங்க. இஸ் தட் ஓகே? ஆல்சோ யூ கெட் தி சேம் ஆன்சர். கிளியர்? hope you will be now able to understand this part. Are you getting the same answer? இப்ப சிம்பிள் ஆவரேஜ் மெத்தட் பார்த்தோம். அதுல ஒரு சின்ன ஃப்ளா இருக்கு. என்னது? ட்ரெண்ட கன்சிடர் பண்ண மாட்டேங்கிறாங்க. வெயிட்டட் ஆவரேஜ் மெத்தட்ல ஒரு ஃப்ளா இருக்கு, தப்பு இருக்கு, பிடிக்காது நமக்கு. ஏன்? வந்த லாபத்தை மொத்தத்துக்கும் குட்வில் கேட்கறீங்க. தொழில இன்வெஸ்ட் பண்ண ஒரு அமௌண்ட் வரும்ல, அது தாண்டி எக்ஸ்ட்ரா நீங்க என்ன சம்பாதிக்கிறீங்களோ அதை மட்டும் குட்வில்லா கேளுங்கன்னு கேட்கறது நியாயமா இருக்கும். நீங்க பாட்டுக்கு வரது எல்லாத்தையும் கேட்கறீங்க, எப்படி தர முடியும்? சோ அதுல ஒரு ஃப்ளா இருக்கு. கேபிட்டலைசேஷன் மெத்தட்ல இங்க பாருங்க, சம்பாதிக்க எவ்வளவு தெரியுமா கேபிட்டல் தேவை? 6,33,000 ரூபாய் வேணும் சார், கொடுங்க அப்படின்னா நியாயமாவா இருக்கு? கேபிட்டல்னா கண்ணுக்கு தெரிஞ்சு சொத்து இருக்கு, இவ்வளவு சம்பாதிச்சு கொடுக்குதுன்னு சொன்னீங்க, இதுக்கு ஒரு வேல்யூ இருக்குன்னு சொன்னீங்க, அந்த வேல்யூ அது என்னன்னு தெரியலையே. டெக்னிக்கல் நோ ஹவுப்பா, அதாவது இந்த 95,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருது. அப்ப 95,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வருதுன்னு இந்த டெக்னிக்கல் நோ ஹவுடைய வேல்யூ என்னவா இருக்கும்? 6,33,000 ரூபாய் சொல்றீங்க. நாளைக்கு எனக்கு பிசினஸ் வேணான்னு க்ளோஸ் பண்ணாக்க அந்த டெக்னிக்கல் நோ ஹவுல இருந்து ஒரு பைசா கூட வராது. அதுக்கு நான் லேண்ட் வாங்கி போட்டிருந்தா 5 வருஷத்துக்கு அப்புறம் அப்ரிஷியேட் ஆயிருக்கும். பிளான்ட் அண்ட் மிஷினரி வந்திருந்தா ஏதாவது ஸ்கிராப் வேல்யூ வரும். இது ஒத்துக்க முடியாது. சோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு டிராபேக் இருக்கு. ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு டிராபேக் இருக்கு. சூப்பர் ப்ராஃபிட்ல டிராபேக் இல்லையே சார்? அதுலயும் டிராபேக் இருக்கு. என்ன டிராபேக் இருக்கு? 95,000 ரூபாய் சொல்றீங்க, 3 ஆண்டுகள் வரும்னு சொல்றீங்க. எப்ப? வரப்போற முதல் ஆண்டில் 95,000 ரூபாய், அடுத்த வருஷம் 95,000 ரூபாய், அதுக்கு அடுத்த வருஷம் 95,000 ரூபாய். அதானே? So extra earning power of say 95,000 you can earn for 3 years னா முதல் ஆண்டு முடிவில் 95,000 ரூபாய் கிடைக்கும், அதுக்கப்புறம் 95, அதுக்கப்புறம் 95 கிடைக்கும். 3 95 கிடைக்குது இல்ல, 2 85 இப்ப கொடுங்க அப்படின்னு. அதுல என்ன டிராபேக் இருக்கு? அதுல என்ன டிராபேக் இருக்கு? நீங்க ஒரு 10 லட்சம் எனக்கு கொடுங்க, வருஷம் 1 லட்சம் ரூபாய் 10 வருஷம் திருப்பி தரேன், டீல் கரெக்டா இருக்கு, நான் ஏமாத்த மாட்டேன்ப்பா. 10 லட்சம் ரூபாய் எங்கள்கிட்ட முதல் இல்ல சார், ஒரு 10,000 ரூபாய் கொடுங்க, வருஷம் 1,000 ரூபாய் தரேன், ஏமாத்த மாட்டேன். ரெண்டு சேமா? 10,000 ரூபாய் இன்னைக்கு என்கிட்ட கொடுத்த பிறகு உங்களுக்கு வருஷம் 1,000 ரூபாய் கொடுத்தனா ரெண்டு சேமா? சேமா இல்லையா? என்ன இருக்கு அதுல? வட்டி என்னாச்சு சார்? பேங்க்ல 10,000 ரூபாய் போட்டிருந்தா வட்டி வருமா இல்லையா? நீங்க 10,000 ரூபாய் வாங்குவீங்களா, திரும்ப 10,000 ரூபாய் 1,000 ரூபாய் 10 வருஷம் தருவீங்களா? 1000 10 ஆண்டுகள் தரத்துடைய அந்த மதிப்பு இன்னைக்கு உங்க கையில கொடுக்கக்கூடிய 10,000 ரூபாய் காட்டிலும் கம்மி. நீங்க எனக்கு 1,500 ரூபாய் கொடுங்க கேட்பீங்களா இல்லையா? நீங்க 95 3 வருஷத்துல கொடுக்கறதுக்கு நான் எப்படிங்க 285 தருவேன்? அதுல செல்லாது, 2 தான் தருவேன். அதோட இன்றைய மதிப்பு என்ன? 15% எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருது சார், இல்ல 10% நான் பேங்க்ல போட்டா வட்டி கிடைக்கும் சார். அப்ப வாட் இஸ் a P factor of 10%? எங்க படிச்சிருக்கீங்க? டைம் வேல்யூ ஆஃப் மணில படிச்சிருப்பீங்க. இன்னைக்கு 100 ரூபாய் இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்துக்கு வட்டி 10 ரூபாய் சேர்த்து 110 மாறி போச்சு. ரெண்டாவது வருஷத்துல அதுக்கு 10% போட்டீங்கன்னா 10 ரூபாய் 11 ரூபாய் சேர்ந்து 121 மாறிடும். மூணாவது வருஷத்துக்கு அதுக்கு ஒரு 12.1 சேர்ந்து 133.1 மாறிடும். அப்ப ஒரு வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 95,000 ரூபாய், 2 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய 95,000 ரூபாய், 3 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய 95,000 ரூபாய். 110 இருந்துச்சுன்னா 100 ரூபான்னு சொன்னா 95ங்கிறது எவ்வளவு இருக்கும்? சொல்லுங்க. 100ங்கிறது 110 மாறி போச்சு. அப்ப 95னா இன்னைக்கு அதோட மதிப்பு என்ன இருக்கணும்? do the cross multiplication 95 into 100 by 110. குறையணும்ன்ற நீ கூட்டி சொல்ற, 95 கல்ல கம்மி ஆகணும்ல. நான் நீ இப்ப என்ன பண்ற? 95,000 ரூபாய் இப்ப தரணும், அதுக்கப்புறம்
கம்மி ஆகணும்ல. 1 லட்சம் சில்லற கொடு, நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு 95,000 ரூபாய் கொடுக்கணும், ஒத்துப்பியாக்குவோம். லாஜிக்கலா யோசிக்கணும். 80 364. அதே மாதிரி இந்த 95 இருக்கும்போது 121 போச்சு, 100 வந்து 121 போச்சு. அப்படின்னா இதோட கிராஸ் மல்டிபிகேஷன் 95 into 100/121. இதுதான் பி ஃபேக்டர்னு சொல்லுவாங்க. 10% பி ஃபேக்டர் என்னது? 0.909, 0.826, 0.751. இதான் பி ஃபேக்டர். Time value of money has wider applications most of the places. Financial managementல நீங்க மாஸ்டர் ஆகணும்னா டைம் வேல்யூ ஆஃப் மணி படிச்சிருக்கணும். அது பல இடத்துல இன்டைரக்டா அப்ளை ஆயிட்டே இருக்கும். இந்த பிரசன்ட் வேல்யூ ஃபேக்டர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1/1 plus i ஈக்குவல் போட்டா ஃபர்ஸ்ட் இயரோட பி ஃபேக்டர், திரும்ப ஈக்குவல் போட்டீங்கன்னா ரெண்டாவது வருஷம், திரும்ப ஈக்குவல் போட்டீங்கன்னா மூணாவது வருஷம். செக் பண்ணி பாருங்க. 1/1 plus i போட்டு ஈக்குவல் போட்டீங்கன்னா you will get the p factor year on year. You will get the p factor year on year. சோ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க எனக்கு. அடுத்தது அதே மாதிரி, அதாவது இன்றைய ஒரு வருஷம் முடிவில் இருக்கக்கூடிய ₹1 இன்னைக்கு இருக்கிறது ₹90 சமம். 2 வருஷம் முடிவில் இருக்கக்கூடிய ₹1 இன்னைக்கு 82 பைசாக்கு சமம். 3 வருஷம் முடிவில் இருக்கக்கூடிய ₹1 இன்னைக்கு 75 பைசாக்கு சமம். Later the value, later the amount, then the value today will be very very lesser. இது எவ்வளவு வருதுங்க? 78,512. என்ன டிஃபரண்ட் ஆன்சர் கொடுத்துருங்க? 512 லக்ஷிதா அண்ட் அருள் பிரபா. 78 எவ்வளவு வருது? 470. 4 சரி, ஓகே. புக்ல இதை போட்டிருப்பீங்க 95 into 100/121 ஆன்சர் போட்டிருந்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும். நோ இஷ்யூஸ், கொஞ்சம் டிஃபரன்ஸ் இருக்கும், ஃபிராக்ஷனல் டிஃபரன்ஸ் இருக்கும், ரவுண்டிங் ஆஃப் எரர் இருக்கும். அதே மாதிரி இது வந்துச்சுன்னா எவ்வளவு வருது? லாஸ்ட் 345. இப்படி ஈவனா இருந்துச்சுன்னா, இந்த அமௌண்ட் ஈவனா இருக்கு, இது மட்டும் தானே அன்ஈவன் அப்படின்னு சொன்னா இப்படி போடலாம். 95,000 இன்ட்டு இதோட சம்மேஷன் நம்ம எடுத்துக்கலாம். இதோட சம்மேஷன் வந்து 2.486. இதோட டோட்டல் எவ்வளவு வருதுப்பா? இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா 2 lakhs 17 காதல் விழுது. அதுக்கு மேல வேற நம்பர். இப்ப நான் 17 எங்க போறது? 30 170. ரெண்டு நம்பரா காதல் விழுது. இப்ப நான் வந்து பசில் மாதிரி எது ஃபர்ஸ்ட் எது செகண்ட் நான் சேர்க்க வேண்டியதா இருக்கு. சரி, 2,36,170. இப்படி போட்டாலும் இதே ஆன்சர் வரும், இப்படி போட்டாலும் இதே ஆன்சர் வருது. நீங்க டைம் வேல்யூ ஆஃப் மணி படிச்சிருந்தால் இது வந்து பி ஃபேக்டர் படிப்பீங்க, இது ஆன்டி ஃபேக்டர் படிப்பீங்க. So if you are expecting a return constantly over few more years அப்படின்னு சொன்னாக்க கான்ஸ்டன்ட் இருந்தால் அதை இன்டு ஆன்டி ஃபேக்டர் வச்சு மல்டிப்ளை பண்ணீங்கன்னா அதோட இன்றைய மதிப்பு கிடைச்சிடும். ஒவ்வொன்றும் தனித்தனியா போட வேண்டிய அவசியம் இல்லை. இப்படி போட்டு குட்வில் 285 தரமாட்டேன் சார், ஓகே 285 தரமாட்டேன், 236 தான் தருவேன் அப்படி சொல்லிட்டு நான் பேசிட்டேன்னா ஓகே 9 6 ஓகே 9 ஓகே நான் ஃபுல்லா தர மாட்டேன், 285 தர மாட்டேன். வட்டி என்ன நினைச்சு இன்னைக்கே கேட்குறீங்களா? கொஞ்சம் டிஸ்கவுண்ட் கொடுங்க. ஓகே, பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் பேங்க்ல டிஸ்கவுண்ட் பண்ணும்போது 1000 ரூபாய் பில்லுக்கு வந்து 950 ரூபாய் தருவான், மிச்சம் 50 ரூபாய் வட்டிக்குன்னு எடுத்துருவான். அது மாதிரி ஏன் தொழில வாங்கினா 95 வரும் சார். எப்போ வரும்? நாளைக்கு வரும். நாளைக்கு வந்துச்சுன்னா எப்படி சார்? இன்னைக்கு 95 தருவேன், இன்றைய மதிப்பு 90 ரூபாய் எடுத்துங்க, ஒரு 5000 ரூபாய் டிஸ்கவுண்ட் கொடுங்க. கேட்பனா இல்லையா? ஸோ டிஸ்கவுண்ட் பண்ண பிறகு இருக்கிறது தான் கரெக்டா இருக்கும். ஸோ குட்வில்ல பொறுத்த வரைக்கும் இந்த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் த வேல்யூவேஷன் சொன்னால் ஆன்டி மெத்தட். அது மட்டும் பிளஸ் 2 சிலபஸ்ல கிடையாது சார். நோ, பிளஸ் 2 இருக்கா? பிளஸ் 2 இருக்கா இல்லையான்னு தெரியல சார். நீங்க எல்லாம் சம்பந்தம் இல்லாத பிளஸ் 2 சாப்டர் நடத்திட்டு இருக்கிறீங்க. சோ பிளஸ் 2 ஸ்டூடெண்ட்ஸ் பிளஸ் 2 ஸ்டேட் போர்டோட புக் எடுத்து அதுல இருக்கக்கூடிய ரேஷியோஸ் எல்லாமே போடுங்க. நியூ பிஎன் ரேஷியோ கால்குலேட் பண்றது எல்லாமே போடுங்க. குட்வில் கால்குலேஷன்ஸ் எல்லாமே போடுங்க பிளஸ் 2 புக்ல. ஸ்டேட் போர்ட் முடிஞ்சிருச்சா? சிபிஎஸ்இ புக்ல இருந்து எடுத்து போடுங்க. இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், நல்லா அட்வான்ஸ் எல்லாம் எக்கச்சக்கமா இருக்கு. ஓகே, பிளஸ் 2 புக் ஒழுங்கா படிங்க. பாஸ் சிஏ ஃபவுண்டேஷன், சிபிஎஸ்இ ஸ்டேட் போர்டுல சிபிஎஸ்இ. ஓகே, கிளியர்? Hope you will be now able to understand the goodwill calculation under super profit method, capitalization method, annuity method. Clear?
கவனிங்க கவனிங்க இப்ப குட்வில் கால்குலேஷனுக்கு நம்ம என்னப்பா பண்ணுவோம்? ஃபியூச்சர் மெயின்டெனபிள் ப்ராஃபிட் இன்டு பீரியட். ஃபியூச்சர் மெயின்டெனபிள் ப்ராஃபிட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? ப்ரீவியஸ் இயரோட ஆவரேஜ் சொன்னேன். ப்ரீவியஸ் இயரோட ஆவரேஜ் ஃபியூச்சர்ல இருக்குமா? தெரியாதே. எல்லா எக்ஸாம்லயும் 10 மார்க் 15 மார்க் நான் வாங்கிட்டு இருந்தேன் பிஜிடிசியை படிக்கும் போது. என்ன ஸ்ரீதர் இப்படி வாங்க பாஸ் பண்ண முடியாதுன்னா? அப்ப 78 எக்ஸாம் எழுதுனேன் அந்த ஒரு வருஷம் மட்டும். இன்டர்னல் எக்ஸாம் ஒவ்வொரு பேப்பருக்கு 3 எக்ஸாம், மொத்தம் 10 பேப்பர், அதுவே 30 ஆச்சு. இப்ப எம்காம் பண்ணேன், அதுக்கு ஒரு 5 பேப்பர். ஹிந்தி பண்டிட் ஏதோ படித்தேன், அதுக்கு ஒரு 6 பேப்பர் ஏதோ எழுதுனேன். வேற என்னென்ன கோர்ஸ் படிச்சேன்னு ஞாபகமே இல்லை. 78 எக்ஸாம், அது மட்டும் ஞாபகம் இருக்கு. ஏன்னா 78ங்கிற நம்பர், ஏன்னா அது 74 டிவைட் பண்ணீங்கன்னா 360 என்னாச்சு? 5 நாளைக்கு ஒரு எக்ஸாம் இருக்கும். காபி சாப்பிட்ற மாதிரி எக்ஸாம் போனா டென்ஷனே இருக்காது. என்னைக்காவது ஒரு நாள் எக்ஸாம் எழுதுனா டென்ஷன் ஆகலாம். பொழுதுனைக்கு எக்ஸாம் எழுதுனா ஃப்ரெண்டு கூட கடுப்பா வைப்பான், வெளியே போமாண்ணா நாளைக்கு எக்ஸாம் இருக்கு. நாளைக்கு தான் எக்ஸாம், இப்போ போகலாம் வாடா. ஓ எக்ஸாம் உங்களுக்கு உலையல் போடுறதுக்கு பொழுதுனைக்கு எக்ஸாம் வச்சிருக்கிற அப்படிம்பாங்க. சார் டெய்லி கிளாஸ் போற மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. எக்ஸாம் டென்ஷனே இருக்காது. எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் தான் ரொம்ப ரிலாக்ஸ்டா எழுத ஆரம்பிச்சேன். 70+ எக்ஸாம்ஸ், 5 days ஒன்ஸ் ஒரு எக்ஸாம் இருக்கும். அப்ப இன்னைக்கு எக்ஸாம், நாளைக்கு எக்ஸாம்ல காலையில ஒரு எக்ஸாம் இருக்கும், மதியானம் ஒரு எக்ஸாம். எந்த எக்ஸாம் நீங்க படிப்பீங்க? அப்ப நான் கனெக்ட் பண்ணுவேன். 3 இன்டர்னல் எக்ஸாம்ஸ், 3 இன்டர்னல் எக்ஸாம்ல ஒரு எக்ஸாம் விட்டுருவானுங்க, 2 எக்ஸாம் மார்க் எடுத்துப்பாங்க. பெஸ்ட் ஆஃப் 2, 3ல பெஸ்ட் 2, அதுதான் ஆவரேஜ் எடுத்துப்பாங்க. அப்ப என்ன பண்ணுவேன், 3 எக்ஸாம் முதல் எக்ஸாம் தானே, இதை விட்டுருவோம், பெஸ்ட் 2 எழுதிக்கலாம் அடுத்ததுல அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டு இன்னொன்னு படிப்பேன். அப்ப 2ல மார்க் வாங்கினா போதுன்னா அந்த ஒரு எதுல மார்க் வாங்கணுமோ அந்த பேப்பர் மட்டும் படிப்பேன், இன்னொன்னு விட்டுருவேன். அப்படி பார்த்தா ஒரு பேப்பர்ல 2 மார்க் போட்டு விட்டானுங்க. 50க்கு 2, 100க்கு 4 மார்க் போட்டாங்க. ஃப்ரெண்ட் பக்கத்துல நீ எல்லாம் பாஸ் பண்ண முடியாதா இப்படிலாம் போனா அப்படின்னா, வெறா அப்படின்னு. மிச்சம் 2ல எவ்வளவு தெரியுமா வாங்கினேன்? 48 ஒரு பேப்பர்ல 50க்கு, இன்னொன்னுல இருந்து 38. அவன் 3லுமே 20 வாங்கியிருந்தா 20 தான் ஆவரேஜ். எனக்கு இந்த 2 மார்க் தூக்கிட்டு மிச்சம் 2ல வந்து பாத்தீங்கன்னா 48 1ல 36 1 அப்படின்னு சொன்னாக்க ஆல்மோஸ்ட் எவ்வளவு வந்துச்சு? 85%. 85% போட்டுச்சிருக்கிறானுங்க அந்த இன்டர்னல் மார்க்ல. எனக்கு கடைசி ஸ்கோர் பண்ணதுல ஐ வாஸ் டாப்பர். 91 71 72% வாங்கினேன். See, that's how we can plan. இப்ப நான் என்ன சொல்றேன்னா, ப்ரீவியஸ் எக்ஸாம் ரிசல்ட் நாளைக்கு என்ன மார்க் வருங்கிறத டிசைட் பண்ணுதா, டோட்டலா சேஞ்ச் பண்ணி நாளைக்கு ப்ரிப்பேர் பண்றது ரிசல்ட் கொடுக்குமா? whatever the past may be may not reflect in the future. பாஸ்ட் டேட்டா எனக்கு எதுக்கு? நீங்க நேத்து வந்து 10 மார்க் வாங்கினா 20 மார்க், அது என்ன கதை? இப்ப வரப்போற எக்ஸாம் எப்படி படிச்சிருக்கீங்க? இட்ஸ் a matter. அப்படின்னா குட்வில் கால்குலேஷனுக்கு, ஃபியூச்சர் மெயின்டெனபிள் ப்ராஃபிட்டுக்கு ப்ரீவியஸ் இயரோட ஆவரேஜ் ஒர்க் ஆகாது. இவ்வளவு கஷ்டப்பட்டு நடத்துனீங்களே சார், படிச்சோமே சார், போனா போதுன்னு ஆரம்பிச்சிருக்கணும்ப்பா, கொஞ்சம் கொஞ்சமா இன்ஜெக்ட் பண்ணிட்டு வரோம். இப்ப புது பாயிண்ட் என்ன இன்ஜெக்ட் பண்ண போறோம்? கடந்த காலத்தை எதிர்காலத்துல பாதிப்பு ஏற்படுத்த வாய்ப்பு இல்ல. சிங்கர் அகாடமி நீங்க வாங்கினீங்கன்னா மாசம் 2 லட்சம் ரூபாய் லாபம். அப்படியா சார் வாங்கிக்கிறேன்ட்டீங்க. வாங்கின பிறகு நான் மறுநாள் வெளியே போயிட்டேன். நீங்க ஒரு ஸ்ரீதரை கண்டுபிடிச்சாகணும். அவன் 3 லட்சம் ரூபாய்க்கு கீழே வரமாட்டேன்றான். சிங்கர் அகாடமி உங்களுக்கு லாபமா நஷ்டமா? So if that factor goes out, what is the result? அதுதான் இந்த கொஸ்டின். கொஸ்டின் நம்பர் 3. The profits of 20, 25, 5, 30 earned in 2021, 21, 22, 22, 23, 23, 24 4 ஆண்டுகள் எவ்வளவு இருக்கு ப்ராஃபிட்? 20, 25,000, 5,000, 30,000. The following items are to be considered. Plant and machinery purchased for 20 in 22-23 was debited to purchase account and rate of depreciation being 10% on SLM basis is to be provided. 22-23ல பிளான்ட் அண்ட் மெஷினரி வாங்கி வச்சிருக்கிறான்.
அதை போய் எதுல போய் டெபிட் பண்ணி வச்சுட்டான், பர்ச்சேசஸ்ல போய் டெபிட் பண்ணிட்டான். பர்ச்சேசஸ் டெபிட் பண்ண என்ன நடக்கும், ராங் என்ட்ரி என்னது, பர்ச்சேசஸ் டு கேஷ் எவ்வளோ 20,000. What is the correct entry? Plant and machinery account debit to cash 20. அது மட்டும் இல்ல, இதுக்கு applicable depreciation being 10%. Depreciation account debit to plant and machinery 10% na 2,000. இப்போ கரெக்ட் என்ட்ரி நான் கிளப் பண்ணிடுறேன். கிளப் பண்ண என்ன ஆயிடும், பிளான்ட் அண்ட் மெஷினரி கேன்சல் ஆயிடும் 18. பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட் டெபிட், டெப்ரிசியேஷன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் 20, 18,000, 2,000. ஒரு எரரை போஸ்ட் அந்த இயர் முடிஞ்ச ரெக்கவர் பண்ணோம்னா நாமினல் அக்கௌண்ட்ல என்ன பேர் மாத்திடுவீங்க, P&L அக்கௌண்ட். நாமினல் அக்கௌண்ட் பேர் என்னது, அப்ப இங்க என்னென்ன நாமினல் அக்கௌண்ட் இருக்கு, இங்க நாமினல் அக்கௌண்ட் என்ன இருக்கு, அப்ப ரெக்டிபிகேஷன் என்ட்ரி எப்படி போடுவீங்க, கரெக்ட் என்ட்ரியை பாஸ் பண்ணோம், ரெக்டிபிகேஷன் என்ட்ரி ரிவர்ஸ் பண்ணோம். பிளான்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டெபிட்ல இருக்கு, ரிவர்ஸ் பண்ணாத என்னவா மாறிடும், கிரெடிட்ல மாறிடும். ஸோ இந்த மாதிரி போடுறேன், பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட் டெபிட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். கரெக்ட் என்ட்ரியும் ராங் என்ட்ரியும் சமமா இருந்துச்சுன்னா அதை கேன் ஸ்கோர் அவுட் பண்ணிடலாம். அப்ப இந்த பிளான்ட் அண்ட் மெஷினரி டெபிட்ல உள்ளதை நான் கிரெடிட் பண்ணிக்கிறேன், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் சாரி 20 and this is okay, plant and machinery 18, sorry, profit and loss 2,000, in the profit and loss 2,000, 20,000, இது 20,000. அப்ப இதை ஸ்கோர் அவுட் பண்ணீங்கன்னா என்ன ஆயிடுது 18. பிளான்ட் அண்ட் மெஷினரி அக்கௌண்ட் டெபிட் டு ப்ராஃபிட் அண்ட் லாஸ் 18. அப்ப 22, 23 5,000 ரூபாய் வந்திருக்குன்னா இந்த 18,000 கிரெடிட்ல இருந்துச்சுன்னா என்ன ஆயிடும், ஆட் ஆயிடும். பிளான்ட் அண்ட் மெஷினரி ரிலேட்டட் எரரை ரெக்டிஃபை பண்ண பிறகு என்ன ப்ராஃபிட்டா இருக்கும். 22, 23 இருக்கிறது லாபம் கம்மியா இருக்கு. என்னையா 20, 21 20,000, 21, 22 25,000 ரூபாய், 23, 24 30,000 ரூபாய், இதெல்லாம் ஓகே. ஆனா 22, 23 வெறும் 5,000 வந்திருக்கு சார். தப்பா போட்டா சார், ஒரு அசெட்டை வாங்கின போய் P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டோம், P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணாலும் லாபம் கம்மியா இருக்கு. சரி பண்ணீங்கன்னா லாபம் வந்து நமக்கு 18 + 5 23. சரியான லாபம் என்னன்னு கண்டுபிடிச்சுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கு என்னது குட்வில்ல. இது மட்டும் இல்ல, அடுத்த வருஷம் என்ன பண்ணுவீங்க, பிளான்ட் அண்ட் மெஷினரி அசெட்டா காமிச்சீங்கன்னா டெப்ரிசியேஷன் போட்டுக்கணும். இவன் அசெட்டா காமிக்கல இல்லையா, இயர் ஆன் இயர் 2,000 ரூபாய் குறைஞ்சிக்கிட்டே வந்துடும், -2,000. 23, 24 அடுத்த வருஷம் ராங் என்ட்ரி இந்த இயர் 23, 24, 24, 25ல நீங்க பர்ச்சேசஸ் போட்டதுனால அசெட் இல்ல அப்படின்னா அப்படியே விட்டுருப்பீங்க. ஆனா அசெட்னு காமிச்சிருந்தால் டெப்ரிசியேஷன் வருஷம் போட்டுக்கணுமா இல்லையா, டெப்ரிசியேஷன் டு பிளான்ட் அண்ட் மெஷினரி போட்டுக்கணுமா இல்லையா. டெப்ரிசியேஷன் இஸ் நதிங் பட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஏன்னா டெப்ரிசியேஷன் இஸ் கோயிங் டு பி adjusted only the next year na nominal account is replaced with the profit and loss account. 18,000 ரூபாய் இந்த வருஷம் சொத்தை நீங்க செலவுன்னு போட்டீங்க, அதை ரிவர்ஸ் பண்ணிட்டேன். வருஷம் இந்த அசெட்டா கன்சிடர் பண்ணீங்கன்னா 2,000 ரூபாய் P&L அக்கௌண்ட் டெபிட் பண்ணிட்டே வந்திருப்பாங்க, அது மிஸ் பண்ணிட்டாங்க. அப்ப லெஸ் பண்ணாக்க அது குறையுது, -2,000. ஒரு அசெட் சம்பந்தப்பட்ட எரர் நடந்துச்சுன்னா எரர் நடந்த வருஷத்துல என்ன இம்பாக்ட், அது இல்லாம வருஷம் there will be impact on depreciation. ரெண்டுமே சரி பண்ணலாம். கிளியர். Second adjustment. The closing stock 2021 was undervalued by 2,000 rupees. 2021 closing stock value. Okay. 2021 closing stock 2,000 ரூபாய் கம்மியா போட்டாங்க. அப்ப என்ன நடந்திருக்கும்? Come on, tell me. 2021 closing stock value 2,000 ரூபாய் கம்மியா போட்டாங்க, என்ன நடந்திருக்கும்? closing stock எங்க இருக்கும்? ட்ரேடிங் அக்கவுண்ட்ல கிரெடிட் சைடுல இருக்கும். கிரெடிட் சைடுனா வரவு சைடு, இன்கம் சைடு கம்மியா போட்டால் வருமானம் கம்மியா காமிச்சிருப்பாங்க. அப்ப உண்மையிலுமே அந்த 2,000 இங்க ஆட் பண்ணிக்கணும். தப்பா போட்டதுனால கம்மியா இருக்கு, சரி பண்றதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். ஆனா அடுத்த வருஷம் இந்த க்ளோசிங் ஸ்டாக் என்ன மாதிரி இருக்கும்?
ஓப்பனிங் ஸ்டாக் மாதிரி இருக்கும். ஓப்பனிங் ஸ்டாக் டெபிட் சைட்ல கம்மியா போட்டிருந்தா என்ன நடக்கும்? டெபிட் சைடுங்கிறது எக்ஸ்பென்ஸ் சைடு. எக்ஸ்பென்ஸ் சைட்ல கம்மியா போட்டிருந்தா ப்ராஃபிட் என்ன இருக்கும்? கூட என்ன இருக்கும்? கம்மியா போட்டதால கூட காமிச்சிருக்கும். அப்ப அதை நம்ம மைனஸ் பண்றோம். ஸோ இங்க மைனஸ். க்ளோசிங் ஸ்டாக் கம்மியா இருக்கனால ப்ராஃபிட் கம்மியாச்சு, சரி பண்றேன். ஓப்பனிங் ஸ்டாக் கம்மியா போட்டதுனால ப்ராஃபிட் கூட ஆயிடுச்சு, அதை குறைக்கிறேன். ஒரு பிளஸ் ஒரு மைனஸ். ரெக்டிஃபிகேஷன் ஆஃப் எரர்ஸ் சேர்த்து நம்ம குட்வில் கால்குலேஷனுக்கு யூஸ் பண்றோம் இங்க. கிளியர்? There was a fire accident and stock costing 4,000 lost in 22-23. 2022-23ல அப்நார்மலா ஒரு சினாரியோ நடந்திருக்கு. அப்நார்மல் லாஸ். ஓகே, எந்த வருஷம்? 22-23. என்னங்க இந்த வருஷம் நஷ்டம் ஜாஸ்தி வந்திருக்கு சார்? ஃபயர் ஆக்சிடென்ட் சார். ஃபயர் ஆக்சிடென்ட்னால 4000 ரூபாய் ஸ்டாக் எரிஞ்சு போச்சு. அப்ப வருஷம் வருஷம் 4000 ரூபாய் லாஸ் ஆகுமா சார்? அது எப்படி சொல்ல முடியும்? அப்நார்மல் லாஸ் வருஷம் வருஷம் நடக்கும்னு சொல்ல முடியாதா இல்லையா? ஃபியூச்சர் மெயின்டெய்னபிள் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கும் போது நார்மல் சினாரியோ வச்சு கால்குலேட் பண்ண. எது வச்சு? நார்மல் சினாரியோ. கோவிட் பேட்ச், ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் பாஸ். அடுத்த எக்ஸாம் வந்துச்சு, ஆல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் பாஸ், நான் படிக்கவே வேண்டாம் அப்படின்னா கரெக்டா அந்த வருஷம் எக்ஸாம் வச்சு லாக் பண்றோம் நம்மள. நார்மல் சிச்சுவேஷன் இயர் ஆன் இயர் வரும்னு எப்படி நம்புவீங்க? I am going to calculate the goodwill based on the future earnability. Past earnability having some abnormal issue. That issue will not come in the next year. சொன்னால் abnormal இல்லாத சினாரியோ எடுக்கணும். அப்ப இந்த goodwill கால்குலேட் பண்ணும்போது இந்த 4000 ரூபாய் லாஸ் வராமல் இருந்திருந்தால் என்ன அப்படின்னு கால்குலேட் பண்றோம். அப்நார்மல் லாஸ் இருந்தால் அதை ஆட் பேக் பண்ணிடுங்க. அப்நார்மல் கெயின் இருந்தால் மைனஸ் பண்ணிடுங்க. அப்நார்மல் கெயினும் எடுக்கக்கூடாது, அப்நார்மல் லாஸும் கன்சிடர் பண்ணக்கூடாது. Existing manager drawing salary 3,000 will leave on 1/4/2024. ஏற்கனவே ஒரு மேனேஜர் இருக்கிறார், அவருக்கு 3500 ரூபாய் சம்பளம் கொடுத்துட்டு இருக்கிறோம், அவன் வெளியே போயிடான். Hence a new manager is recruited for a salary of 5,000. புதுசா ஒரு ஆளை வேலைக்கு போட வேண்டியதா இருக்கு, அவன் 2000 ரூபாய் எக்ஸ்ட்ரா டிமாண்ட் பண்றான். இப்ப நான் சொன்ன மாதிரி சிங்கர் அகாடமி வாங்கிங்க, வாங்கின பிறகு நான் வெளியே போயிடுவேன். இப்ப எனக்கு பதிலாக புது ஆளை கேட்டா அவன் இன்னும் ஜாஸ்தி டிமாண்ட் பண்றான். இப்ப ஜாஸ்தி டிமாண்ட் பண்ண என்ன ஆயிடும்? இனிமேல் ஒரு 2000 ரூபாய் எனக்கு ப்ராஃபிட் குறையும். ப்ராஃபிட் வில் டிக்ரீஸ். எப்ப? வருஷம் வருஷம் இந்த எதிர்காலத்தில் வருஷம் வருஷம் டிக்ரீஸ் ஆகுதுன்னா ஆவரேஜ் ப்ராஃபிட்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு வருஷம்னா அந்த வருஷம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இனிமேல் வருஷம் வருஷம் இந்த இம்பாக்ட் இருக்குன்னா ஃபைனலா கண்டுபிடிச்ச பிறகு அதுல இருந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்க இங்க. வாட் அபவுட் த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்? அதாவது அட்ஜஸ்டட் ஒன் ஃபார் த குட்வில் கால்குலேஷன். 20 + 2 22, 25 - 2 23, 5 + 18 + 4 27, 30 - 2 28. ஓகே, ஃபைண்ட் அவுட் தி குட்வில் 3 இயர்ஸ் பர்ச்சேஸ் ஆஃப் 4 இயர்ஸ் சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் அப்படின்றாங்க. ரெண்டு இருக்கு. அப்ப நீங்க என்ன பண்ணிருக்கணும்? வெயிட்டட் ஆவரேஜ் போடணும். ஆனா क्वेश्चनல கிளியரா சிம்பிள் ஆவரேஜ் சொல்லிட்டாங்க. டோட்டல் போட்டீங்கன்னா எவ்வளவு வருதுங்க? 1 lakh டிவைடட் பை 4 போட்டீங்கன்னா ஓகே, ஆவரேஜ் ப்ராஃபிட், சிம்பிள் ஆவரேஜ் ப்ராஃபிட் பீயிங் 25,000. ஆனா வரப்போற வருஷத்துல மேனேஜருக்கு சம்பளம் 2000 ரூபாய் எக்ஸஸா கொடுக்குறீங்க. எக்ஸஸா 2000 ரூபாய் கொடுத்தாக்க இன்க்ரீஸ் இன் சேலரி 2000 ரூபாய் போச்சுன்னா your future maintainable profit could be only 23,000. எத்தனை வருஷம் பர்ச்சேஸ் எடுத்துக்க சொல்லி இருக்காங்க? 3 years. So into 3 போட்டீங்கன்னா 69,000 will be the goodwill here. இப்போ குட்வில்ல 3 years purchase of 2 years purchase of 4 years average profit, 5 years average profit. அது பேசிக், சும்மா அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்காக. ஆனா அதுக்குள்ளார எவ்வளவு விஷயங்கள் நம்ம ஒவ்வொன்றா சேர்த்துட்டு வரோம்னு பாருங்க. சிம்பிள் ஆவரேஜ்ல இருந்து வெயிட்டட் ஆவரேஜ் போகும்போது ஏன் அப்படின்னு பார்த்தோம். வெயிட்டட் ஆவரேஜ்ல இருந்து சூப்பர் ப்ராஃபிட் போகும்போது இதோட அட்வான்டேஜ் என்ன ஓவர் தி அதர் மெத்தட்ஸ் பார்த்தோம். அண்ட் கேபிடலைசேஷன் மெத்தட்னா வாட் இஸ் தி கேபிட்டல் ரிக்வயர்ட் ஃபார் திஸ் எக்ஸ்ட்ரா இன்கம் அப்படின்னு பார்த்தோம். கேபிட்டல் எவ்வளவு போடணும் இல்லையாப்பா? 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கணும், 1 லட்சம் ரூபாய் போடணும்ல, அதை கொடுத்துரு அப்படின்னு கேட்கறது ஒண்ணு. இதெல்லாம் நியாயமா இருக்கா? நாளைக்கு வரக்கூடிய லாபத்துக்கு இப்பே பைசா கொடுக்குறீங்க, அப்ப நாளைக்கு எவ்வளவு வருமோ அதோட இன்றைய மதிப்பு தான் தருவேன்றது ஆனுட்டி மெத்தட். ஸோ ஒவ்வொரு மெத்தடுக்கும் ஒரு அட்வான்டேஜ் இருக்கு. இப்ப நாளைக்கு எவ்வளவு வருங்கிறது கால்குலேஷன்ஸ்ல ஒரு பிரச்சனை இருக்கு. பேஸ்ட் அந்த ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்ட்ஸ் வந்து எடுக்கும்போது ப்ரீவியஸ் இயர் ரெக்கார்ட்ல ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். அப்நார்மல் இஷ்யூஸ் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். ஃபியூச்சர்ல சில இம்பாக்ட் ரிஃப்ளெக்ட் ஆகாதுன்னு அதை அட்ஜஸ்ட் பண்ணும். ஃபியூச்சர்ல அதாவது
எக்ஸிஸ்டிங் மேனேஜர் 3000 ரூபாய் இனிமேல் 5000 ரூபாய் கொடுக்கணும், 2000 ரூபாய் எக்ஸஸா கொடுக்க வேண்டியதா இருக்கு. அதனால இந்த இதுவரைக்கும் சம்பாதிச்ச லாபம் இனிமேல் சம்பாதிப்போம் அப்படிங்கிறதுக்கு கேரண்டி இல்ல. அப்ப எக்ஸ்ட்ரா கொடுத்த வாட் இஸ் த ப்ராஃபிட் வி கேன் எக்ஸ்பெக்ட் இன் தி ஃபியூச்சர், அதுதான் ஃபியூச்சர் மெயின்டெய்னபிள் ப்ராஃபிட். அதை வச்சு தான் நம்ம குட்வில் கால்குலேட் பண்ண வேண்டியதா இருக்கு. இஸ் தட் கிளியர்? Hope you'll be now able to understand this part. So we try to solve one more illustration, question number 4. With that question number 4 we complete entire valuation of goodwill. அதோட நம்ம wind up பண்ணலாம். Treatment will continue the next class. Treatment and other things. Okay. Find out goodwill from the following details. இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கிறேன். குட்வில்லுக்கு காரணங்கள் என்ன? இந்த சம்ல வந்து லொகேஷன், பேட்டன்ட், கீ பர்சன் இதெல்லாம் காரணமா இருக்கு. ப்ராஃபிட் டியூ டு த ஃபேக்டர், இந்த ஃபேக்டர்ஸ்னால வரக்கூடிய லாபம் எவ்வளோன்னா, லொகேஷன் அட்வான்டேஜ்னால 10,000, பேட்டன்ட்னால 15,000 ரூபாய், கீ பர்சன்ஸ்னால 25,000 ரூபாய். இந்த பர்டிகுலர் லொகேஷன் பேட்டன்ட் வந்து எத்தனை வருஷம் இருக்கும், இயர் ஆஃப் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படின்னா, இந்த லொகேஷன் கான்ட்ராக்ட் வந்து 2 வருஷம், அதுக்கப்புறம் எக்ஸ்பைர் ஆயிடும், நான் வெக்கேட் பண்ணி ஆகணும். பேட்டன்ட் 4 வருஷம் இந்த பேட்டன்ட் எலிஜிபிலிட்டி இருக்கு, அதுக்கப்புறம் பேட்டன்ட் கேன்சல் ஆயிடும். எஸ்எஸ்ஏ ரிட்டையர்ஸ் இன் 2 years அப்படின்னா இவர் இந்த லொகேஷனால 10,000 ரூபாய் கிடைக்குதுன்னா 2 வருஷத்துக்கு 20,000 ரூபாய் கிடைக்குது. 15,000 ரூபாய் ஒரு வருஷத்துக்குன்னா 4 வருஷத்துக்கு 60,000 ரூபாய் கிடைக்கும். 25,000 ரூபாய் இன்ட்டு 2 50,000 ரூபாய் கிடைக்கும். ஓவராலா சேர்த்தோம்னா 1,30,000 rupees will be your total goodwill. 1,30,000 will be your total goodwill. இது அண்டர்ஸ்டாண்டிங்காக கொடுத்துருக்கிறேன். ஃபைனல் லெவலில் மேலோட்டமாக இந்த கொஸ்டின் இருக்குமே ஒழிய ஃபவுண்டேஷன் லெவலில் இருக்காது. பட் இப்போ வந்து இது படிச்சதுனால என்ன தெரியுதுன்னா, குட்வில்னா எப்படி கால்குலேட் பண்ணுறோம், ஒரு 3 years ஆவரேஜ்னா என்ன, 2 years பர்ச்சேஸ்னா என்ன. 2 years பர்ச்சேஸ்னா அந்த குட்விலுக்கு ஒரு ஃபேக்டர் இருக்குல்ல, அது நமக்கு 2 வருஷம் இருக்குங்கிறது அர்த்தம். அந்த ஃபேக்டர்ஸ்னா எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கிறேன். 4-5 ஃபேக்டர்ஸ் இருக்குன்னா ஒவ்வொரு ஃபேக்டர்ஸுக்கும் தனித்தனியாக டேஸ் இருக்கு, அந்த டேஸ் வச்சு மல்டிப்ளை பண்ணணும்னு அர்த்தம். ஸோ நவ் யூ கெட் clarity over the goodwill calculations here, right? How do I treat in our books of accounts could be continued